பாரதி கணக்கை பற்றி குறிப்பிட இருக்கிறேன். பாரதி பிறந்தது 1882 டிசம்பர் 11. முதலில் விருதை சிவஞான முனிவருக்கு அவர் அறிமுகமானது 1892, 93 என்றும் பதிவாகி இருக்கும். அவர் முதலாக பள்ளி பருவத்தில் படிக்க முடியாத நிதி சூழலில் இருக்கும் போது வெங்கடேச எட்டப்ப மன்னருக்கு ஊழியன் என்று கையெழுத்திட்டு அனுப்பிய நாள் 1897 ஜனவரி 24. அப்போது அவருக்கு அகவை 15. அவர் நம்மிலிருந்து உடலால் மறைந்த நாள் 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவு 1 மணிக்கு மேல் என்பதனால் செப்டம்பர் 12 என்று அழைப்பவர்களும் உண்டு. ஆனால் அரசு செப்டம்பர் 11 என்று அறிவித்த காரணத்தினால் நினைவு நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த கணக்கை நான் குறிப்பிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. 15 அகவையில் கடிதம் எழுத தொடங்கிய பாரதி தன்னுடைய 39வது அகவையில் நம்மை விட்டு மறைந்தார். அவர் தன் வாழ்நாளில் எழுதாத நாட்கள் என்று கணக்கிட்டால் அவை சில திங்கள் தான் இருக்கும். ஒன்று எழுதி கொண்டே இருப்பார், அல்லது பேசுவார், பாடுவார், கருத்து படம் போடுவார், இதழியலில் எழுதுவார், கட்டுரைகள் வரைவார், பாடல்கள் எழுதுவார், இப்படி நிறைய செய்து கொண்டே இருந்தவர். ஆக அவருடைய மொத்த வாழ்நாளில் எழுத்து என்று பதிவானது 24 ஆண்டுகள் மட்டும்தான். அவருடைய நினைவு நாளின் 150வது ஆண்டை கூட நாம் முடித்து விட்டோம். இந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அவருடைய படைப்புகளில் சீனி விஸ்வநாதன் அவர்கள் தொகுத்து பதிப்பித்திருக்கக்கூடிய காலவரை செய்யப்பட்ட பாரதியின் படைப்புகள் என்ற படைப்புகள் 12 தொகுதிகள். அதற்கு பிறகு பலரும் பல வகைகளில் தேடி தேடி பதிப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த மொத்த கணக்கை சொல்லும் போது பாரதியினுடைய எழுத்துகளில் 10 விழுக்காடு தான் நூல்களாக பதிப்பித்து வெளிவந்திருக்கின்றன என்பது வரலாற்று அறிஞர்களின், பாரதி அன்பர்களினுடைய கருத்து. 150 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தகமாக எழுதிய படைப்புகளே, கைகளில் தாள்களாக எழுதிய படைப்புகளே, இதழ்களில் பதிவான படைப்புகளின் எண்ணிக்கையை கூட நம்மால் சேர்த்து வைத்து முழுமையாக பதிப்பிக்க முடியாத நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு மூடத்தனம் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறது. இன்றும் அது தொடர்கிறது. வருத்தத்திற்குரிய செய்திதான் என்றாலும் கூட பாரதி வாழ்ந்த இந்த இடத்தில், இந்த அரங்கத்தில் அதை சொல்லி நம்மை அடுத்த தலைமுறை இன்னும் கூட நூல்கள் பதிப்பிக்க வேண்டியது இருக்கிறது, ஆனால் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நேற்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சென்ற போது அரங்கராமலிங்கம் ஐயா அவர்கள், யாமணிகண்டன் என்று எல்லாம் அமர்ந்திருந்தோம். அப்போது ஒருவர் குறிப்பிட்டார், பாரதி காலமான உடனே இதோ 2 கோணிப்பைகளில் அவருடைய படைப்புகள் இருக்கின்றன, இவற்றில் எவற்றை யார் பதிப்பிக்க போகிறார்கள் என்று வருத்தப்பட்டு முன்பே சொன்னது போல, அந்த அறிஞர்கள் சொன்னது போல அவை எங்கே காணவில்லை என்று இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாரதி படைப்புகளில் 10 விழுக்காடு தான் கட்டுரையாக தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கின்றன, பாடல்களாக இருக்கின்றன. அவற்றைத்தான் மக்கள் எடுத்து வைத்துக் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் அவற்றை கட்டுரையாக எழுதி கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவருக்காகத்தான் ஆய்வரங்குகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் கட்டுரைகளே முழுமையாக காணாத மிக பலர் இங்கே இருக்கிறீர்கள். நாம சிறிய பாரதியாரினுடைய கவிதை புத்தகத்தை வைத்துக் கொண்டு சில பாடல்களை மட்டுமே படித்து பாடி ஆடிக்கொண்டிருக்கிறோம்.
மிகச்சிறந்த நுட்பமான உலக செய்திகளை முதலில் உரைநடையில் வழங்கியவரும். இங்க இருக்கும் போதுதான் ஒரு படைப்பு வெளியில் வந்தது. பாரதி இங்க வாழ்ந்த போது இந்த மண்ணில் பாரதிதாசன் அதை சிறப்பாக குறிப்பிடுவார். ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை. அவ்வளவு சிறப்பான ஞானரதம் என்ற நூல் இந்த இடத்தில் எழுதப்பட்டது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாரதி வாழ்ந்த காலத்திலும் பாரதியின் நிகழ்வுக்கு பிறகும் இறுதிக்கு பிறகும் இன்று வரையிலும் பல உலக கருத்தரங்குகள் நிகழ்ந்திருக்கின்றன. முழுமையாக பாரதியின் எழுதப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்டுரைகளை தொகுத்து ஆய்வு செய்தவர்கள் இல்லை. முதல் முயற்சியாக பாரதியின் இந்த படைப்புகளை வைத்துக் கொண்டு கட்டுரைகள் கவிதைகள் என்று எழுதி 10 தொகுதிகள் 500 அறிஞர்களை வைத்துக் கொண்டு அவற்றை 5000 பக்கங்களுக்கு மேன்பாக எழுதி அதை தொகுத்து வெளியிடக்கூடிய சிறப்பு நிகழ்வு அந்த நூல் வெளிவரப் போகிறது என்பதை முன்வெளியீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, இப்போது இந்த நிகழ்வில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை பற்றி இதற்கு பிறகுதான் வரவேற்பை சொல்ல இருக்கிறார்கள். இருந்தாலும் அதை முன்பே உங்களுக்கு சொல்லித்தான் வரவேற்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் முன்பு குறிப்பிட்டேனே, பாரதியின் காலவரை செய்யப்பட்ட பாரதி படைப்புகள் என்று 12 தொகுதிகள். அது முதலில் சீனி விஸ்வநாதன் அவர்கள் பதிப்பித்து முதல் தொகுதி தஞ்சை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. ஆனால் அந்த பதிப்பில் சீனி விஸ்வநாதனுடைய பெயர் இல்லாமல் இருந்தது அவருக்கும் அவரை சார்ந்த பெருமக்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தன. பாரதி வாழ்ந்த இந்த இல்லத்திலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டு அந்த கருத்துக்களை பல்வேறு கோணங்களில் பல்லாயிரக்கணக்கான எழுதிய பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் எழுதிய இந்த கட்டுரைகளின் தொகுப்பை களஞ்சியத்தை வெளியிடும் ஒரு முன்னோட்டமாக ஒரு முன்பதிவு தொடக்க விழா அறிமுக விழா. பொதுவாக நூல்கள் வெளியீட்டு விழாதான் பதிப்பகத்தார் செய்வார்கள். வித்தியாசமாக முன்பதிவை ஒரு விழா ஒரு அறிமுகத்தை ஒரு தனி விழாவாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் 3 ஆளுமைகளை நாங்கள் அணுகினோம். அவர்களும் கண்டிப்பாக பாரதியாருக்காக வருகிறோம் என்று சொல்லி ஒரே நாளில் அனைவரும் தேதி கொடுத்ததால் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை எளிதாக நடத்த முடிகிறது. அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையுரையாற்ற வந்துள்ளவர் நம் பேரன்புக்குரிய பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். நான் தியாகராய நகரில் பிறந்தவன் வளர்ந்தவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவரும் அதே இடத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை தினசரி பார்ப்பேன் என்று சொல்வதை விட தரிசிப்பேன் என்றுதான் ஒரு சரியான வார்த்தையாக இருக்க முடியும். அவர் ஒரு பாலஸ்ரீனிவாசன் சொன்னது போல் அவர் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல, நிறைய புத்தகங்களை வாசிப்பார். ஏன்னா நான் தினசரி தியாகராயர் பார்க்கிறவன் என்ற ஒரு வகையில் ஒரு ஆத்தன்டிக் என்று சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அவர் காரில் கிருஷ்ணகான சபா, அந்த கிருஷ்ணகான சபா தியாகராயரில் என்னுடைய இல்லத்தின் வாசலில் உள்ளது. அங்கிருந்து அவர் இல்லத்திற்கு சரியாக ஒரு 400 மீட்டர் தான். அந்த 400 மீட்டர் இடைவெளியில் அவர் காரில் ஏறி செல்லும் போது கூட கையில் உடனே புத்தகத்தை எடுத்து விடுவார். அந்த 2 நிமிடங்களில் கூட புத்தகம் படிப்பதை மட்டுமே ஒரு நேசமாகவும் வாசிப்பை ஒரு தன்னுடைய வாழ்நாள் ஒரு லட்சியமாகவும் கொண்டிருந்து நிறைய வாசிக்கும் பழக்கத்தை உடையவர். மேலும் பாரதிக்காக அவர் செய்த பணிகளை பட்டியலிட்டு சொல்லிவிட்டார் பாலஸ்ரீனிவாசன். அவர் இங்கே தலைமுறையாற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்ற வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவரை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து
நீதியரசர் விமலா அவர்கள் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் சிறப்பாக ஒரு பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய பெயர் விமலா. நான் சமணத்தை சார்ந்தவன். எங்களுடைய தீர்த்தங்கரர் 24 தீர்த்தங்களில் 13வது தீர்த்தங்கரர் விமலநாதர். அதே போல சிவபெருமானுக்கும் விமலன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆக இங்கு கடவுளே வந்து இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்த ஒரு உணர்ச்சியை நிகழ்ச்சியுடன் நான் பதிவு செய்கிறேன். அவரையும் அன்பு பாராட்டி வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க இருப்பவர் இந்த நிகழ்வில் அவ்வை நடராஜன். எல்லோருக்கும் தெரியும் அவர் பெயர். அவருடைய மகன். அவருக்கும் இன்று எப்படி அவர் தந்தையார் போலவே அதே வழியில் பல்வேறு அரசு பொறுப்புகளில் தமிழை சார்ந்து தமிழை வளர்க்கும் ஒரு அரசு பணியில் இருந்து சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார். அவ்வை அருளை பற்றி சொல்லுவதற்கு முன் அவ்வை நடராஜன் ஐயாவை பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், என்னுடைய தந்தையாரும், அவர் பெயர் ஸ்ரீசந்திரன், அவர்தான் இந்த பதிப்பகத்தை ஆரம்பித்தவர். அவரும் அவ்வை நடராஜன் ஐயாவும் ஒன்றாக படித்தவர்கள். ஆனால் என் தந்தையார் ஒரு 5 ஆண்டுகள் பெரியவர். அதாவது பச்சைப்பன் கோயிலில் மூவாவின் மாணவர்கள் இவர்கள் எல்லாம். ஒரு முறை இதே ஒரு மேடை அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகின்றார். என் தந்தையார் அந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார். ஏதோ ஒரு சிறப்புரையோ அல்லது அறிமுக உரையோ ஆற்ற இருக்கின்றார். அந்த பேச்சை நீங்க நிறைய கேட்டிருப்பீர்கள், அவர் பேச்சாற்றலை பார்த்திருப்பீர்கள். அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் என் தந்தையாரை அறிமுகப்படுத்தும் போது அந்த நிகழ்வை அப்படியே சொல்லுகிறேன். பேராசிரியர் ஸ்ரீசந்திரனும் நானும் ஒன்றாக படித்தவர், ஆனால் அவர் நன்றாக படித்தவர். இப்படித்தான் அறிமுகப்படுத்தினார். அவர் ஒவ்வொரு பேச்சிலும் அந்த ஒரு எப்படி ஒரு பஞ்ச் என்று சொல்வார்களே, அந்த அரங்கத்தை உற்சாகப்படுத்தி விடுவார். அதே வழியில் ஒரு வாரிசு உருவாகி வருவது என்பது மிகப்பெரிய ஒரு இறைவன் அருள் இல்லாமல் நடக்காது. எத்தனை எழுத்தாளர்கள் பார்த்திருக்கிறோம். கல்கிக்கு அப்படி அமைந்ததா? இல்லை. திருவிக்காக்கு அப்படி அமைந்ததா? இல்லை. பாரதியாருக்கு கூட அப்படி அமையவில்லை. வள்ளலார் பற்றி கேட்கவே வேண்டாம், இல்லை. இப்படி ஒரு நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதே ஆளுமையோட ஒரு தந்தை மகன் என்பது கிடைப்பது ஒரு அரிதான ஒன்று. அந்த வகையில் அருள் அவர்களும் ஒரு சிறப்பான பணியை ஒரு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி அந்த மொழிபெயர்ப்பு துறையில் கூடுதல் பொறுப்பையும் வகிக்கின்றார். அது 2வது. 3வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு கூடுதல் பொறுப்பை வகிக்கின்றார். 3 தமிழ்நாடு அரசின் பொறுப்புகளை வகித்துக் கொண்டு இந்த தமிழை வளர்த்து கொண்டு இருப்பது. அவர் இங்கே வந்து இந்த நூலுக்கு, இந்த அறிமுக விழாவிற்கு, இந்த முன்பதிவு திட்ட தொடக்க விழாவுக்கு வாழ்த்துறை வழங்க வந்தது மிக பெருமையான விஷயம். அவரையும் அன்பு பாராட்டி வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த தொகுப்பாசிரியர், அவரை பற்றி நான் சொன்னால் அது ஒரு இந்த வரவேற்புரை என்பது சிறப்புரையாக மாறிவிடும். ஆகவே ஒரே வரியில் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கொண்டிருக்கிறார் பாலஸ்ரீனிவாசன். அவரும் எல்லோருக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் அறிமுகமானவர். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்க தமிழ்மொழியே. மகாகவியை வணங்குகிறேன். மேடையில் வீற்றிருக்கும் மதிப்புமிகு அறிஞர் பெருமக்களையும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் காலை வணக்கம். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சென்று அந்த சிங்கத்தின் பிடரியை தொட்டு பார்க்கும் சிலிர்ப்பான நிகழ்வு இங்கே நிகழ உள்ளது. வீறு கொண்டெழுந்த அந்த சிங்கத்தின் எழுத்துக்களை போற்றவும், அவனை பற்றி பாடிய புகழ் மாலைகள் கோர்த்த களஞ்சியத்தை பற்றி அறியவும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம்.
35 ஆண்டுகளுக்கு முன்னரே என் மகளுக்கு நான் சிந்து பாரதி என்றும் என் மகனுக்கு இமய பாரதி என்றும் பெயரிட்டு அழைத்ததன் காரணமோ என்னமோ தெரியவில்லை. பாரதியே என்னை இங்கே அழைத்திருப்பதாக கருதி வணங்குகிறேன் அவரை. இந்த நல் வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பை அளித்த வர்த்தமானன் அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும். பாமரருக்கும் பழந்தமிழ் இலக்கியம் என்னும் ஒற்றை நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது வர்த்தமானன் பதிப்பகம். வர்த்தமானன் பதிப்பகத்தை நிறுவியவர் பேராசிரியர் ஸ்ரீசந்திரன் அவர்கள், வர்த்தமானன் அவர்களின் தகப்பனார். அவர் AM ஜெயின் கல்லூரியில் 30 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். அவருக்கு பன்முகங்கள் உண்டு. அவர் ஒரு உரையாசிரியர், பதிப்பாளர், எழுத்தாளர், நல்ல சொற்பொழிவாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு நல்ல குடும்ப தலைவர். அவர் மூவாவின் மாணவராக இருந்தமையால் என்னவோ அவர் உரை மீது கவரப்பட்டு உரை நூல்கள் வெளியிட வேண்டும் என்று வர்த்தமானன் பிறந்த ஆண்டு அவர் ஆரம்பித்த அந்த வர்த்தமானன் பதிப்பகத்தின் மூலம் ஏராளமான இலக்கிய நூல்களை வெளியிட்டார். பல உரையாசிரியர்கள் எழுதிய நூல்களையும் வெளியிட்டார். அவர் வெளியிட்ட அந்த பாதையிலேயே அவர் இருக்கும் காலத்திலேயே வர்த்தமானன் அவர்கள் அவருக்கு தோளோடு துணை நின்று அவருடன் பணிபுரிந்தார். அவருக்கு பிறகான காலத்தில் தந்தை போட்ட பாதையிலேயே தானும் பயணித்தார். சற்றும் பிசகாமல் அந்த பாதையை அவர் பயணித்தார். வர்த்தமானன் அவர்கள் 2012க்கு பிறகு நாங்கள் போட்டித் தேர்வு நூல்களையும் வெளியிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 நூல்களுக்கு மேல் போட்டித் தேர்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். மாணவர்கள் பலரும் அதனால் பயன்பெற்று வருகின்றனர். வர்த்தமானன் பதிப்பகத்தால் தான் பழந்தமிழ் நூல்கள் உரையுடன் அவர் தந்தையார் வருடம் ஒரு முறை முழுமையான நூலாக வெளியிட்டார். அவருக்கு பிறகும் அந்த பணி தொடர்ந்தது. மிகச்சிறந்த ஒரு பதிப்பகமாக இன்று விளங்குவதற்கு இருவரும் காரணம். நான் 20 ஆண்டுகளாக அப்பதிப்பகத்தில் பதிப்பக பணிகள் ஆற்றி வருகிறேன். வர்த்தமானன் அவர்கள் அவர் தந்தையை பற்றி பேசாத நாளே கிடையாது. அவருடன் உரையாடியவர்கள் எல்லோருக்கும் தெரியும், அலுவலக பணியாளர்களுக்கும் தெரியும். தன் தந்தையை நினைந்து நினைந்து போற்றுபவர். தந்தையை போற்றுவதில் அவருக்கு நிகர் அவரை. அவருடைய தந்தையார் அவரை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏன் இந்த களஞ்சியம்? மூல நூல்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தன. அவற்றுக்கான உரை இல்லாமல் அது எளியவரிடம் சென்று சேராமல் இருந்தது. அதற்கு பிறகுதான் உரையாசிரியர்கள் தோன்றினர். உரையாசிரியர்கள் எல்லா இலக்கியங்களுக்கும் உரை வகுத்து தமிழ் ஒரு உச்சத்திற்கு சென்றது. அந்த உரையாசிரியர்களின் உரை பிற்காலத்தில் செல்ல செல்ல உரைக்கும் உரை தேவைப்பட்டது. சைவத்திலும் வைணவத்திலும் சமணத்திலும் தத்துவ நூல்களும் சாத்திர நூல்களும் தோன்றின. அவை மிகவும் கடினமாக இருந்தது. அது எளியவரிடம் சென்று சேர முடியாத நிலையில் அதற்கும் உரை எழுதினர். உதாரணமாக சைவத்தில் சிவஞான போதம் மெய்கண்டார் எழுதிய அந்த நூலுக்கு மாபாடியம் என்னும் உரை நூல் உருவானது. அந்த உரை நூலும் பிற்காலத்தில் புரிந்து கொள்ளப்பட முடியாமல் அதற்கும் உரை தேவைப்பட்டது. பிறகு பரிமேலழகர் உரைக்கும் கூட உரை தேவைப்படும் கால சூழ்நிலை உருவானது. பாரதியார் கவிதைகளுக்கும் எங்களிடம் எங்கள் பதிப்பகத்திற்கு வருபவர்கள் கேட்டனர், பாரதியார் கவிதைக்கு உரை இருக்கா என்று கேட்டது பொழுது எங்கள் எண்ணத்தில் உதித்தது. பாரதியார் கவிதைகளுக்கும் நாங்கள் உரை எழுதி ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிட்டோம். எல்லோருக்கும் வணக்கம். காலம் கடந்து நிற்கும் மகாகவி பாரதியாரின் படைப்புகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சரியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் அதற்கு இலக்கிய உணர்வு கொண்ட பதிப்பாளர்கள் ஆதரவு மிகவும் தேவை. பல பழந்தமிழ் நூல்களையும் வேறு பல அரிய நூல்களையும் வெளியிட்டுள்ள வர்த்தமானன் பதிப்பகம் இப்போது இந்த புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இது ஒரு 2 விஷயம் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் பாலசீனிவாசன் பேசும்போது சீனிவாசனா விட்டு குறிப்பிட்டு சொன்னார். அந்த நிகழ்ச்சி எப்படி நேர்பட்டதுன்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு தடவை இந்த தொடர்ந்து பாப்பாசியனுடைய
ஒவ்வொரு ஆண்டும் அந்த புத்தக கண்காட்சி கைதே மில்லத் கல்லூரி அதில் நடந்துட்டு இருந்தது. அப்போ இத்தனை கடைகள் கிடையாது. நான் முதல் வருஷம் போன போது 27 ஸ்டால் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதாவது அப்போல்லாம் ஓலையில் தான் போடுறது, இந்த தகரம் இதெல்லாம் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் போடுற பழக்கம் வரலை. அது வந்து யாருக்குமே மனசில் தோணலை. இதுக்கு அந்த ரிவர் தான்னா அந்த பக்கம் ஃபயர் ஸ்டேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஒரு ஃபயர் இன்ஜின் வாங்கி வச்சுக்கணும்னு தோணலை. அன்றைக்கி நைட்டு 10 எடுத்து நிறைய புத்தகங்கள், அதாவது நானே அங்கே புத்தகம் வாங்க போகும்போது, சார் இதுதான் சார் கடைசி புத்தகம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருமையான புத்தகங்கள். அதன் பிறகு சில புத்தகம் வெளியிடப்பட அந்த புத்தகங்களும் அதில் வந்து தீக்கிரை ஆயிடுது. எனக்கு வந்து அடுத்த வருஷம் இங்கே நடத்துவாங்களோ நடத்த மாட்டாங்களோ, ஏன்னா தேர்தல்லாம் இருக்கு, அவருக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு விளம்பரத்துக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் செய்யப்படும். அத்தனை பதிப்பத்தாருடைய புத்தகத்தையும் ஒரே இடத்துல வாங்கிடலாம். அது இது மாதிரி நடந்து போன பிறகு அடுத்த வருஷம் புத்தகம் இந்த புத்தகக்கடை வருமா வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் காந்தி கண்ணதாசன் வந்தார். அவர் இப்போ செயலாளராக இருந்தால் ஞாபகம் எனக்கு. வந்து இது மாதிரி அவர் பார்த்தோன்னே கேட்டேன், இந்த வருஷம் புத்தக கண்காட்சி உண்டு அப்படின்னார். ரொம்ப சந்தோஷங்கன்னார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது தான் வந்தோம். அந்த ரொம்ப பேர் என்ன கேட்குறாங்க, இந்த வருஷம் புத்தக கண்காட்சி உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு. உண்டுன்னு தெரியப்படுத்துக்க ஹிந்துவில் ஒரு விளம்பரம் போனோம். அது 18,000 ரூபா ஆறுது. அந்த சமயத்தில் பாப்பாச்சிக்கிட்ட 18,000 ரூபா இல்லை. அந்த சூழ்நிலையில் இது நான் சந்தோஷமாக கொடுக்குறேன், நீங்கள் புத்தக கண்காட்சி உண்டுன்னு சொன்னதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் சரின்னு சொல்லிட்டு அதை உண்டான ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் புத்தகம் கண்காட்சி நடந்தது. அதுக்காக அன்றைக்கி என்ன மேடையில் கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தார். அவர் வந்து பேசும்போது நான் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எனக்கு புத்தக கண்காட்சி இருந்து போய் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். அதனால் தெய்வமே அனுப்பிச்ச மாதிரி காந்தி கண்ணதாசன் வந்தார், இதை சொன்னார். நான் உடனே அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்போ முறைப்படி எல்லாம் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் கொண்டு வந்து வச்சு நல்லா முறைப்படி அந்த வருஷத்துல செய்ய ஆரம்பித்தாங்க. இதை பற்றி நான் விவரமாக பேசிட்டு இருக்கும்போது அங்கே சீனிவாசன் வந்திருந்தார். நான் அவரை பார்த்ததில்லை. எப்பாவது புவனேஸ்வர் பதிப்பகம்னு மதிப்புரை வந்ததுன்னா அது புத்தகம் வாங்கிட்டு வர எனக்கு என்ன மேடையில் பேசும்போது நான் பாரதியாரும் நேதாஜும் என்னது கண்கள்னு அப்படி தான் பேச ஆரம்பிப்பேன். அப்போ அது மாதிரி வாங்கிட்டு வருவேன். இதை கேட்டுன்றது எனக்கு 3 பக்கத்துக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் வந்து ஒரு வியாபாரி, உங்களுக்கு இவ்வளோ தூரம் இலக்கியத்தில் ஆர்வம், அதுவும் குறிப்பிட்ட மாதிரி பாரதியார் மேலே இருக்கிறதா இன்றைக்கி பேசும்போது நான் தெரிஞ்சுட்டேன். என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொட்டு எழுந்தேன். நான் அந்த லெட்டர் எடுத்துன்னு அவர் பார்க்கறதுக்கு போனேன். டிநகர்லேயே அந்த மாடல் ஹவுஸ் ரோட்டில் இருந்தார். சின்ன வீடு பூரா புத்தகங்கள். இவர் உட்காந்துருக்கிற இடம் நடக்கிற இடம் தவிர எங்கே பார்த்தாலும் புத்தகங்கள் பேப்பர் அப்படி இருந்தது. பேசிட்டு இருக்கும்போது அவர் சின்ன புத்தகம் போடுவார். 96 பக்கம் 120 பக்கம் அது மாதிரி. நான் இவ்வளோ விவரங்கள் சேகரித்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து முழுமையாக எழுதக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் சொன்னால் முழுமையாக எழுதுறதுனா 12 வால்யூம் ஒவ்வொன்றும் ஒரு 700 பக்கத்துக்கு வரும். எனக்கு அவ்வளோ என் நிதி நிலைமை அதுக்கு இடம் தராதுன்னார். நீங்கள் போடுறேன்னு சொல்லுங்கள், நான் அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன அவர்கிட்ட. 96ல் முதல் வால்யூம் போட்டது என் ஞாபகம் சரியாக இருந்தேன். அப்போ 2008 12வது வால்யூமோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. இந்த எம்பி பலராம் ஒருத்தர் இருந்தார், பலராமன்னு பேர், வட சென்னை எம்பியாக இருந்தார், காங்கிரஸ்காரர். அவர் போய் கேட்டுட்டு அப்போ புத்தகம்லாம் வாங்கினார். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் அந்த வால்யூம் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. 12 வால்யூம் வந்து ஒருத்தர் யாரும் ஃபுல்லாக கேட்டால் கொடுக்க முடியல இவரால். அது மறுபடியும் பதிப்பிக்கிறதா இருந்தால் அப்போ யாரும் மேடம் சொன்னாங்க ஒரு தவறும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இது பார்த்தாங்கன்னா ப்ரூஃப் பார்த்தாங்க. அது மாதிரி அவருடைய புத்தகத்தில் ஒரு தவறு நான் வாழ்க்கையில் 3 அதாவது இவருடைய புத்தகங்கள், அதே மாதிரி பரம சிவானந்த ஆட்டோபயோகிராஃபி இதில் தமிழில் வந்தது அந்த ஒரு புத்தகம். அப்புறம் பரமாச்சாரியார் அவர் கூட பிறந்த சிவன் சுவாமிகள்னு அவர் புத்தகம் எழுதியிருந்தார். இதில் வந்து ஒரு இடத்துல ஒரு இதுக்கு பிழை கிடையாது. அதே மாதிரி என்னுடைய இது ஞாபகம் சரியாக இருந்ததுன்னா அந்த முதல்ல 10 வால்யூம் கலைக்களஞ்சம் வந்திருந்தது. அது அருணாச்சலம் செட்டியார் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தார். பழக்காரத்தில் அவருடைய ப்ரெஸ் இருந்தது. அதில் கூட ஒரு தப்பு இல்லை. இப்போ சமீபத்தில் என்கிட்ட ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல எழுத்து பார்த்தேன். அந்த மாதிரி குட்டி எழுத்து உங்களுக்கு தெரியும். இப்போ மாதிரி கம்ப்யூட்டர் தட்டிட்டு உடனே பிரிண்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஒவ்வொரு எழுத்தாக கோத்துட்டு இருக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து அப்போ இவர் என்ன பண்ணார், நான் 2வது மறுபடியும் போடுறேன், நான் தான் ப்ரூஃப் பார்க்கணும். அவர் கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது, என்னால் முடியாது. அதனால் வேறு யாராவது இருந்தால் சரியாக செய்வான்னு எனக்கு தெரியல.
அதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னார். அப்போதான் அலையன் சீனிவாசன் வந்து இந்த விஷயம் அவர் காதில் விழுந்தது. தொடர்பு கொண்டு நான் போடட்டுமான்னாரு. போட்டுக்குள்ள இந்த புஸ்தகம் வந்து மக்கள் கையில் போய் சேரணும் தான், என்னால் இப்போ முடியாதுன்றதுனால நீங்கள் போடுங்க சார். அவர் 13 வால்யமாக போட்டார். போட்டு இவருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தார் ராயல்ட்டி. அப்போ அந்த சமயத்தில் அவர் கேட்கல, புஸ்தகம் வந்தால் போதுன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இந்த புஸ்தகத்தை அந்த செட்டு பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சி வச்சிருந்தார். பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சி வச்சிருந்த போது பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த இடத்துலையும், அது வடநாடாக இருக்கும் தென்னாடாக இருக்கும், அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருந்தாலும் பாரு, முதல் 2 வரி பாரதியார் பாட ஏதோ குறிப்பிட்ட பாடல் அவரை குறிப்பு இல்லாமல் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பார். அந்த மாதிரி இதை பார்த்தப்பறம் யாரோ தமிழ் தெரிஞ்ச பிஏ வச்சு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டு இவ்வளவு பாடுபட்டு விவரங்களை சேகரித்து மக்களுக்கு கொடுத்த பாரதியாருக்கு ஒரு பாராட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் அன்னைக்கு டிவி பார்த்துங்களுக்கு தெரியும், ஒரு பாதி பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி, இன்னொரு பாதி சீனியர்ஸ்லாம் இருப்பார். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த அவர் எனக்கு வாழ்க்கையில் வந்து இந்த மரியாதை எனக்கு போதும், நான் பாரதியக்காக பாடுபட்டதுக்கு எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் தான் சொன்னார். அப்படி அந்த இல்லைன்னா அதை அவ்வளோ சேகரித்து பின்னாடி யார் எடுத்து செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, 2வது, யார் வந்து பாரதியார் பற்றி ஒரு புத்தகம் எழுதினாலும் அது குறிப்பு விவரத்தை போட்டு தகவல் சீனியர்ஸ்னாலும் இத்தனாம் தேதி இந்த பக்கம் அப்படின்னு போட்டுருவேன். அதாவது பாதபேதங்கள் இருக்கும், அது எந்த யார் எழுதினாலும் இருக்கும். பாரதியார் அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பில் பாடபேதங்கள் இருக்கும்போது சீனியர்ஸ் நான் என்ன எழுதியிருக்காரோ அதான் கரெக்டாக வச்சுப்பாங்க. இதனால் சீனியர்ஸ் நானுக்கு அது மாதிரி கொடுக்க முடியுதுன்னா, பாரதியாரோட சகோதரர் விஸ்வநாதன்றவர் அப்போ அது மானாமதுரையில் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்தார். அவர்கிட்ட அந்த அவருடைய கையால் எழுத்துக்கள் பூராவும் சேகரித்து வச்சுருந்தார். இவர் ஏதாவது சந்தேகம்னு கேட்டால் அதை பார்த்துட்டு தான் கரெக்டாக எழுதி கொடுப்பார். அதில் ஒரு வயசான காலத்தை இது பூரா எனக்கு அப்புறம் யார் பார்த்துவாங்க, நீ உங்கள்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டார். அது ஒரிஜினல் அவர் கையத்தோடு உள்ளது. அது அதுக்கப்புறம் ஓரளவு வந்து பாண்டிச்சேரி பாரதியார் இல்லத்துக்கு கொடுத்தார். அப்புறம் ஓரளவு இங்கே சென்னை பாரதியார் இல்லத்தில் ஒரு 1-2 அவர்கிட்ட இருந்து அப்புறம் சிலது எங்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். இதில் இன்னொரு பாக்கியம் எனக்கு என்ன கிடச்சதுன்னா, பாரதியார் வாழ்க்கை வரலாறு ஞானசேகரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து படமாக எடுத்தார். படமாக எடுத்துட்டு அது நான் இப்போ சென்சார் போர்டில் இருந்தேன். அந்த படத்தை சென்சார் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போது அதில் ஏதாவது வரலாற்று பழி இருக்கக்கூடாது. இரா வெங்கடாஜலபதினு நினைக்கிறேன், இன்னொரு ரைட்டர் இருந்தார், என் பேர் கேட்டேன், அவரை தான் இருக்கணும். அவரை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, இது எங்கேயாவது வரலாற்று பழி தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரும் வந்திருந்தா நாங்களாம் வந்தோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் ஒரு வரலாற்று பழி அதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன இருக்குன்னு கேட்டார். இது மாதிரி பாரதியார் மறைஞ்ச போது 4 பேர் அவர் சுமந்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி வரும். அதில் கனகலிங்கமும் சுமந்துட்டு வர மாதிரி இருந்தது. கனகலிங்கமே அவர் எழுதியிருக்கார் சார் ஒரு புத்தகத்தை. அந்த சமயத்தில் நான் சென்னையில் இருந்தேன், தம்புச்சேரியில் எங்கே இருந்தேன். அப்போ இப்போ மாதிரிலாம் வசதி இருக்குது, பேப்பர் வந்தால் தான் நியூஸ்க்கு தெரிஞ்சுக்க முடியும். அன்றைக்கி அடக்கமாக ஆயிடுத்து. அதுக்கப்புறம் மறுநாள் பேப்பர் பார்த்து தான் அவர் பாரதியார் நினைக்கிறத பார்த்து அப்புறம் ஓடி வந்தாருங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தான் அதெல்லாம் பெரிய தப்பு. நான் சொல்கிறேன், இதில் ஒரு இடத்துல வரலாற்று போய் இல்லை. இப்போ பாரதியார் இதை வந்து எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஞானசேகரன் எடுத்துருக்கேன், இது போய் தப்புன்னு சொல்கிறேன். தப்பே இல்லை, நான் சொல்கிறேன் தப்பு கிடையாது, கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த படம் வெளிவந்தது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாரதியார் பற்றி எங்கள் பெரியவங்க செஞ்ச புண்ணியம் எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சதுன்றதுக்காக சொல்ல வந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்காக பாடுபட்டா கூட சீனிவாசனுக்கு பாரதியாருக்கு புராணமாக என்ன சொல்றது, நம்ம கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்றேன். வாழ்க்கையே வந்து அவருக்காக அர்ப்பணிச்சவர், அவருடைய இதை தேடலுக்காக அர்ப்பணிச்சவர். அவருக்கு வந்து பரலிசி நல்லையப்பரு கூட பேசக்கூடிய பாக்கியம் இருந்தது. ஏன்னா அவரை பாரதியார் வந்து நேரில் பார்த்தவங்க அந்த சமயத்தில் 2 பேர் இருந்தாங்க, ஒன்று ராஜாஜி, ஒன்று பரலிசி நல்லையப்பர். அப்போ பரலிசி நல்லையப்பர் குரம்பட்டியில் இருந்தார். ஆனால் என்ன காரணம் பேச வரேன்னா, சேதாப்பட்டிக்கு அந்த ஸ்டேஷனுக்கு வாழ்ந்தார். சேதாப்பட்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிட்டு வருவாங்க. இதுதான் பழக்கமாக வச்சுருந்தோம். பட் ஆனால் எனக்கு தெரியல ஏன் அவர் சேதாப்பட்டை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லிட்டு. நான் பாரதியார் சரித்திரம் படித்த போது பாரதியார் கடைசியாக நான் அதிகமான டைம் வந்தால் சொல்லுங்கள் அருள் சார், கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாச்சுன்னா நான் குறைச்சிக்கிறேன், நான் கூடிய மட்டும் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அவர் எப்போ வந்து மயிலாப்பூருக்கு டாக்டர் நஞ்சுண்டராவ் வீட்டுக்கு போவார். அதாவது டேங்க்குக்கு எதிர்த்தாப்புல வெங்கடேஷ் அக்கரகாந்திற்கு அந்த கார்னர் வீடு சிவப்பு கட்டணமாக இருக்கும், இப்போ தான் மாற்றி கட்டினாங்க. அந்த இப்போ இருக்கிற பேர் அதே பேர் தான். அவங்க தாத்தா வந்து அவர் டாக்டர், எல்லாருமே டாக்டர். அவர் வந்து அப்போ இருந்த
ஆங்கிலேய கவர்னருக்கு அவருக்கு டாக்டராக இருந்தார். அப்போது பாரதியார் எங்கே போனாலும் இவங்க தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க போலீஸ்காரங்க. அங்கே வந்து இவர் பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிருந்தார். பட் அவர் வந்து கவர்னருக்கு ரொம்ப வேண்டியவர்ன்றதுனால இவங்க வெளியிலே இருந்துட்டார், போலீஸ்காரங்க வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் வந்து வந்திருக்காங்க யாரும் சொல்ல, அப்போ பேசுறதுக்கு வாசலுக்கு போனார். பாரதியார் இங்கே வந்தாரான்னு கேட்டார். இவர் வரலன்ட்டார். இன்னும் வந்தாரு சொன்னால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியும், இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அது மேலே அவங்களால பேச முடியல. வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன்னு சொல்லவும் முடியல. பெரிய செல்வாக்கில் இருந்தால் நாங்கள் திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பின்னாடி பெரிய தென்னந்தோப்பு இருந்தார் அந்த காலத்தில். நீங்கள் போய் அங்கே இருங்க, அந்த போலீஸார் அவங்க பின்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு திருப்பி வந்தார். நீங்கள் மறுபடியும் இங்கே சென்னையில் இருக்கிறது சேஃப் இல்லை. ஏற்கனவே யார் யாரெல்லாம் வந்து விடுதலைக்காக பாடுபட்டாங்களோ அவங்கெல்லாம் ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க. வடக்க வந்து இவர் அரவிந்தர் ஆன்மீகத்துக்கு போயிட்டார், சுப்பிரமணிய சிவா ஆன்மீகத்துக்கு போயிட்டார். அதனால நீங்கள் ஒருத்தராவது தொடர்ந்து அரசியல் சம்பந்தமாக ஈடுபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாண்டிச்சேரி போயிருக்கு, நல்லதுன்னார். அப்புறம் போய் அவர் போய் ட்ரெயின் ஏறினது பாண்டிச்சேரி சேதாப்பேட்டை. அது என்ன காரணம் தெரியாது. ஏன்னா இப்போ அவர் ட்ரிப்ளிகனில் இருந்தார் நினைக்கிறேன், அல்லது இது மின் ஸ்ட்ரீட்டில் இருந்திருக்கலாம். அப்போ அது மாதிரி போனார். அதுக்கப்புறம் 10 வருஷம் இருந்தார். பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ சீனிவாசன் சொல்ல எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ இவருக்கு ராஜாஜி கடிதம் எழுதுனா கார்டில் தான் பதில் எழுதுவார். அந்த இது கடிதம் என்கிட்ட காமிச்சார். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்கள் வரணும்னு கேட்டிருந்தபோது ஒரு நாள் அவரே கைப்பட எழுதி போஸ்ட் கார்டு அனுப்பிச்சிருந்தார் இவருக்கு வரேன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒரு குணங்கள் வச்சு சொன்னார். இந்த இன்னைக்கு வருங்கால வரப்போகிற இளைஞர்களுக்கு வந்து முழுமையாக பாரதியாரை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அது காரணம் வந்து முக்கியமாக நான் சீனிவாசனாக தான் நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்ல. இப்போ இன்னைக்கு பாரதி களஞ்சியம்னு சொல்லிட்டு ஒரு 10 வால்யூம் கொண்டு வர போகிறாங்க. பல பேர் எழுதுனது நான் மனமாற பாராட்டுறேன். இப்போ சீனிவாசனுக்கு எவ்வளோ நான் கௌரவம் மரியாதை கொடுக்கணும், அதே அளவு கௌரவம் மரியாதையை நான் வர்த்தமான சாருக்கு நான் கொடுக்குறேன். இவர் லாப நோக்கோடே செய்யலை. நான் அடிக்கடி விளம்பரங்கள்லாம் பார்ப்பேன். மகாத்மா காந்தி 100ஆண்டும் போது 1869 அவர் பிறந்தது. 1969 1954 55 ஒரு கமிட்டி போட்டு அவங்க வந்து அவருடைய எழுத்துக்கள் பூராவும் கடிதம் பூராவும் புஸ்தகமாக கொண்டாங்க. ஆங்கிலத்தில் ஒரு செட்டு, தமிழ் ஒரு செட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சர்வோதய சங்கங்கிட்ட அந்த பொறுப்பை படிச்சிருந்தாங்க. அது வந்து அப்போ ஆரம்பித்து 15 வருஷம் கழிச்சு 1969 பூர்த்தி ஆச்சு. அப்போ ஆங்கிலத்தில் 100 வால்யூம் வந்தது. தமிழில் வந்து 17 வால்யூம் தான் பண்ண முடிஞ்சது. அப்புறம் 11 வால்யூமோடு முடிச்சிட்டாங்க. அந்த புஸ்தகம் போட்டது இப்போ 54 முதல் வால்யூம், இப்போ 2வது அப்படியெல்லாம் வந்து பின்னாடி ஒரு ஸ்டேஜில் கிடைக்கவே இல்லை. அந்த புஸ்தகம் முடிஞ்சு போச்சு. 2வது பதிப்பு போடலை. அது ஏன் வந்து அரசுன்னா காங்கிரஸ் அரசு சொல்கிறேன், அவங்களுடைய கடமை செஞ்சுருக்கணும், செய்யல. அப்போது மகாலிங்கம் வந்து அரசியல் விட்டு முழுமையாக ஒரு காரணத்துக்காக விலகிட்டார். விலகிட்டு ஒரு பாட்டு தான் உண்டு, தான் தொழில் உண்டு, இந்த இலக்கிய சம்பந்தமான நிகழ்ச்சிகள் உண்டு. காந்தி பேரில் அவருக்கு ரொம்ப நான் எப்படி இவங்க 2 பேரும் கண்மிச்சு அவருக்கு வந்து ராமலிங்கரும் காந்தி இரு கண்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு பக்தி வச்சிருந்தார். இந்த புஸ்தகம் வந்து யாராவது கேட்டால் கிடைக்கல. அப்போ அவர் சொல்லி அவர் உதவி பண்ணின்னுக்கலாம், அது போடணும்னு வர்த்தமானத்தை சொல்லி அங்கே 13 தொகுதி வெளியிட்டாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மெதுவாக இருக்கக்கூடியது. அந்த புண்ணியம் வந்து முக்கால்வாசி அவருக்கு சேரும். தைரியமாக செஞ்சுருக்காங்க. பல புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள்லாம் நான் பார்க்குறது. இதெல்லாம் வந்து படிக்கக்கூடியவங்க ரொம்ப குறைவு. இப்போ இலக்கிய கூட்டத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது வந்து பாரதியார் மேலே பிரியத்தினால்னு நினைக்கிறேன். மற்றபடி இலக்கிய சம்பந்தம் நிகழ்ச்சி நிறைய கூட்டம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை. அப்போ அந்த இது அது மாதிரி நிறைய, அதாவது லாபமே எதிர்பார்க்காம அது வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய பெரிய உழைப்பாளி, பக்திமான் கூட சொல்லலாம் அவரை. அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அவரும் படித்தார். பாரதியின் வழித்தோன்றல்களான உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நான் ஏன் உங்களை பாரதியின் வழித்தோன்றல்கள் என்று உமாபாரதி அவர்களின் முன்னிலையிலேயே குறிப்பிட்டேன் என்றால், பாரதியினுடைய கொள்கைகளையும் அவருடைய எண்ணங்களையும் அவர் சொன்ன விடுதலையையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்து செல்கிறோம் என்பதால், பாரதி குறிப்பிட்டது போல அழியாத செல்வமான கல்வியை புத்தகங்கள் மூலமாக நாம் எடுத்து செல்ல வந்திருக்கிறோம் என்பதால் நாம் தான் பாரதியினுடைய வழித்தோன்றல்கள் என்பதால் உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன்.
அகத்தியர் தொட்டிலிட்டு தொல்காப்பியர் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி 3000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கன்னித்தமிழாய் வலம் வரும் தாய்மொழி தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். புத்தகங்கள் என்பது புரட்சி பாதையிலே கைத்துப்பாக்கிகளை விட மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னார் மாமேதை லெனின் அவர்கள். அத்தகைய ஒரு பாரதி களஞ்சியத்தை, ஒரு புத்தகத்தை வெளியிட முன்வந்திருக்கும் வர்த்தமானன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. குறிப்பாக முல்லை பதிப்பகத்தைச் சேர்ந்த பழனியப்பன் அவர்கள், கவிதா பதிப்பகத்தைச் சேர்ந்த சொக்கலிங்கம் அவர்கள் இருவரையும் நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தொழிலில் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த இருவரும் எங்களுக்கு பொறாமை என்பது இல்லவே இல்லை. நாங்கள் அவர் செய்கின்ற நல்ல செயலை பாராட்டுவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் வந்திருக்கிறோம் என்று ஒரு பதிப்பகம் நடத்தும் விழாவில் இன்னொன்று பதிப்பகத்தார் வருவது என்பது வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சி என்றுதான் நான் குறிப்பிடுவேன். அவர்கள் இருவருக்கும் சிறப்பான பாராட்டுகள். தலைமையுரை ஆற்ற வந்திருக்கின்ற டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய புத்தகங்களை நிறைய வாசித்திருக்கிறேன். அந்த வகையில் அவர் வீட்டிருக்கின்ற இந்த மேடை மிக பெருமை மிக்கது. அது அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பால சீனிவாசன் அவர்கள், அறிமுக உரை ஆற்றிய சொர்ணம் கந்தசாமி அவர்கள், வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற தமிழ்கடல் அருள் அவர்கள், இந்த பெருமை மிகுந்த ஒரு புத்தக தொகுப்பை வெளியிடுகின்ற சிறுங்கை சேதுபதி அவர்கள். அவருடைய ஆர்டிக்கிள் எதுல வந்தாலும் முதல் தொலைபேசி என்னிடமிருந்துதான் இருக்கும். எப்பொழுதுமே நான் அவரை அழைத்து அவர் எந்த வகையில் எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் பாராட்டி இருக்கின்றேன். அதையும் தவிர இந்த விழாவில் முன்பதிவு செய்து தாங்களுடைய தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பதற்காக வந்திருக்கின்ற இயக்குனர் அவர்கள், நத்தகி நடராஜ் அவர்கள், இன்னும் இங்கு வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த விழாவில் இந்த மேடையில் பேசுவது எளிதான காரியம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் இங்கு அமர்ந்திருக்கின்ற அறிஞர்களுடைய பட்டியல் அத்தகையது. அதையும் தாண்டிய பார்வையாளர்களின் பட்டியல் அதைவிட மிக பெரிய தமிழ் ஆர்வலர்கள் இருக்கின்ற ஒரு அறிஞர்களினுடைய கூட்டம். அப்ப நீங்க கேட்கலாம், அவ்வளவுதான் உங்களுக்கு பயம் இருந்ததே, அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு. நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இன்று ஒரு நீதிபதியாக பணியாற்றினேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்களுக்கு மேலாக பெண் விடுதலை பேசிய பாரதி தான். நான் பாரதியினுடைய நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை கொண்ட, திமிர்ந்த ஞான செருக்கு கொண்ட ஒரு பெண் என்று உங்களிடம் சொல்லுவதற்காக, ஒரு பெண்ணை நீங்கள் எல்லாம் இப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக நான் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற இந்த சிறப்பான நிகழ்வில் நான் அதிகம் பேச நினைப்பது பாரதியினுடைய மிக மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இல்லையா, பங்களிப்பு அப்படிங்கிறத பத்தி தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாம் நாங்க படிக்கும் போது எங்களுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்றால், இந்த அடிப்படை உரிமை, சாதாரணமா அடிப்படை உரிமைக்கும் சாதாரண உரிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்முடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நாம் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் சாதாரண சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படுகின்ற உரிமை மீறல்களுக்கெல்லாம் அந்த மாவட்ட உரிமையல் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இது 5 அடுக்கு 4 அடுக்கு தாண்டி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். இந்த அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் எங்கிருந்து அம்பேத்கர் அவர்களும் அந்த அரசியல் நிர்ணய சபையை சேர்ந்தவர்களும் எடுத்தார்கள்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, ஐரோப்பாவில இருந்து எடுத்தாங்க, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தாங்க, யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தாங்க, யூகே கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தாங்க. இப்படித்தான் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள். ஆனால் பாரதியை முழுவதுமாக படித்த பிறகு அவர்கள் அப்படி சொன்னதெல்லாம் முற்றிலுமாக தவறு.
அடிப்படை உரிமைகளை பற்றி, அடிப்படை கடமைகளை பற்றி எங்கிருந்து எடுத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் இலக்கியம்தான், பாரதியினுடைய பாடல்கள் தான் அதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது. ஏன் சொல்லேன்னா, பாரதியினுடைய அன்பு மானுடத்தை தாண்டியது. அவனுடைய மானுடத்தின் அச்சய பாத்திரம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் அவனுடைய அன்பு மானுடத்தையும் தாண்டிய ஒரு அன்பாகத்தான் இருக்கின்றிருக்கிறது. அவர் சொல்கிறார், இந்த மண்ணிலே உள்ள மரங்கள், மனிதர்கள், பூமிகள், புல் பூண்டு மரம் ஆகிய இவையெல்லாம் இடும்பை தீர்ந்து என் வினையால் அன்போடு இன்புற்று இருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு உலக நாடுகள் பேசிட்டு இருக்காங்க. குளோபலைசேஷனுக்கு அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை நிலைத்த நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேசுறாங்க. இந்த நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கு 17 இலக்குகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்று வறுமை ஒழிப்பு, அதிலே இன்னும் ஒன்று ஜெண்டர் ஜஸ்டிஸ், பெண்ணுக்கான நீதி, அதையும் இன்னும் முக்கியமா சொல்லணும்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பசி ஒழித்தல், இதெல்லாம் தமிழ் இலக்கியம் பேசாத விஷயங்களே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார் சொன்னாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் திருவள்ளுவர் சொன்னாரு. அறிவு உள்ளவங்க யாரு அப்படின்னா, பிரிதின் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் தான் அறிவு உள்ளவன் என்று வள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கிறார். இப்படியெல்லாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. இதை விட என்ன சொல்லணும்? அணையா அடுப்பு உங்கள் பசியை தீர்க்கும் என்று ஏற்படுத்தி கொடுத்த வள்ளலாருக்கு அணையாத அடுப்பாய் பாரதியினுடைய அறிவு எப்பொழுதுமே மானுடத்தின் மீது மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருந்தது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. அதனால் இப்ப பாரதி எப்பயோ இருந்தவனே தேவைப்படுவாரா இப்பொழுது என்று கேட்டால், பாரதி எப்பொழுதுமே தேவைப்படுவார், இப்பொழுதும் தேவைப்படுவார், இனி வரும் காலங்களுக்கும் தேவைப்படுவார். அதனால் இத்தகைய புத்தக களஞ்சியங்கள் எல்லாம் கட்டாயமாக வேண்டும். பசி என்று சொல்லும் பொழுது இன்று உலக நாடுகளில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் குழந்தைகள் இரவில் ஈரத்துணியை வயிற்றில் போட்டுக்கொண்டு படுக்க போகிறார்கள் என்பது செய்தி. அந்த பசியை எப்படி போக்க போகிறோம்? பசி அவர் சொன்னாரு, தனி ஒருவன் மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லிட்டாரு. ஒரு மனுஷனுக்கு உணவில்லைன்னா கூட அப்படி சொன்ன பாரதி வாழ்ந்த நாடு இது. பசியற்ற பாரதைத்தான் அவர் அங்கே பார்க்க நினைக்கின்றார். பசியை மட்டும் பத்தி தான் பேசினாரா? இல்ல, பசியை எப்படி போக்குவது என்றால் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு பாடிட்டு போனாரு. அந்த உழவு தொழில் நமக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப சயின்டிபிக்கா அவங்க எல்லாம் இங்கிலீஷ் மட்டும்தான் சயின்டிபிக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, அழகா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நண்டு ஊற நெல்லும், அதாவது ஒரு நெல்லு, கரும்பு, வாழை, ஒரு பயிருக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத தான் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தேர் ஓடுற அளவுக்கு கரும்புக்கு இடம் வேணும், ஒரு வண்டி ஓடுற அளவுக்கு வாழைக்கு இடம் வேணும், அப்படிலாம் ஒரு டிஸ்டன்ஸுக்குரிய பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இத்தகைய விவசாயம் என்று விவசாய நிலங்கள் எல்லாம் என்னவாயிட்டு இருக்கு? எல்லாம் பிளாட்டுகள் ஆயிட்டு இருக்கு. அந்த ஏரிக்கரையில உள்ள வீடுகள் கட்டினதுனாலதான் இன்னைக்கு எல்லாம் வெள்ளத்துல மக்கள் மிதந்துகிட்டு இருக்காங்க. வீடு மக்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் பாரதி எல்லா உயிர்களையும் நேசிப்பேன் அப்படின்னு சொன்னார். பெண் விடுதலையை பாரதி பாடியது போல ஆழமாகவும் அழுத்தமாகவும் அகலமாகவும் பாடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. பெண் விடுதலை என்றால் மண் விடுதலை, பெண் விடுதலை என்றால் பெண் விடுதலையை நீர் தரவில்லை என்றால் இந்த உலகில் வாழ்க்கையே இல்லை என்று சொன்னவர் தான் அவர். ஏனென்றால் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பு அங்கே ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு தலைமுறையை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பெண்ணால் சுதந்திரமான அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும் என்று அங்கே அவர் சொல்லுகின்றார். தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்வை வாழ்த்தி சேதுபதி அவர்களுக்கு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள் உலாபேசி வழியாக. அந்த செய்தியை கேட்டு முடித்த பிறகு பதிவு தொடங்கும். அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நமது முனைவர் பேராசிரியர் திருங்கை சேதுபதி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இன்று காலை திருவல்லிக்கேணியில்
பாரதி வாழ்ந்த மண்ணில், பாரதியின் கவிதைகள் உலா வந்த மண்ணில் மிகச் சிறப்பாக காலை 10:30 மணி அளவில் மகாகவி பாரதி களஞ்சியம் வர்த்தமானன் பதிப்பகம் மூலம் நூல் அறிமுகமும் முன்பதிவு தொடக்க விழாவும் நடைபெறுவது மிகுந்த மகிழ்வை தருகின்றது, மன நிறைவை தருகிறது. பாரதியிலேயே கரைந்து, பாரதியிலேயே மூழ்கி முத்தெடுத்து, பாரதியிலேயே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முனைவர் சேதுபதி அவர்கள் எண்ணற்ற படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பாரதியின் களஞ்சியமாகவே முன்பு தந்துள்ளார். இன்று மகாகவி பாரதி களஞ்சியம் வெளியிடுவதற்கு, நூல் அறிமுகம் தொடக்க விழா நடைபெறுவதற்கு, முன்பதிவு தொடக்க விழா நடைபெறுவதற்கு நமது நல்வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை பேராசிரியர் சேதுபதி அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறந்த இந்த அரிய முயற்சியை பாரதி வேள்வியாக நடத்துகிற வர்த்தமானன் பதிப்பகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றும் வேண்டும் இன்ப அன்புடன் உங்கள் பொன்னம்பல அடிகளார். அவர்கள் முன்பதிவீட்டு தொகையினை வர்த்தமானன் அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் திருமதி விமலா அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய வழக்கறிஞர் அண்ணன் பாலசீனிவாசன் அவர்களே, சீரும் சிறப்புமாக இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வர்த்தமானன் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அண்ணல் வர்த்தமானன் அவர்களே, தொகுப்பாசிரியராக இதனை தன் தலைமையில் சுமந்து கொண்டு தன் இரு தோள்களிலும் பணியாற்றி வருகின்ற தமிழாசிரியர் கிருங்கை சேதுபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுதே அறிமுகம் உரையாற்றிய திருமதி சொர்ணம் கந்தசாமி அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பதிப்பாளர் பப்பாசி நிறுவன தலைவர் திரு சேது சொக்கலிங்கம் அவர்களே, கலைமாமணி ஒளிப்பட கலைஞர் திரு யோகா அவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவிற்கு அறிவுரைஞராக இருக்கும் நர்த்தகி நட்ராஜ் அவர்களே, இயக்குனர் திலகம் திரு SP முத்துராமன் அவர்களே, கவிஞர் ஐக்கு கவிஞர் முருகேஷ் அவர்களே, முல்லை பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் திரு பழனியப்பன் அவர்களே, புதுக்கல்லூரிகளுடைய தமிழ் பேராசிரியரும் சட்ட ஆணையத்தினுடைய உறுப்பினருமாக வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர் முரளி அரூபன் அவர்களே, மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய உரிமை மேலாளர் அவர்களே, இங்கு எல்லாவற்றுக்கும் சிறப்பாக வர்த்தமானன் பதிப்பகத்தினுடைய வாழ்வரசியார் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். குருநானக் கல்லூரியினுடைய வேதியியல் பேராசிரியரும் அவருடைய திருமகள் பம்பாயில் IDFC வங்கியில் பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இங்கு வருகை புரிந்திருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு மிக பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தது போல என்றுதான் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
நண்பர்களே, இது ஒரு மகத்தான பணி. பதிப்புலகத்திலேயே ஒரு எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வரலாற்று திருப்பு முனையாக இந்த பணி இன்று பாரதியாருடைய தொகுப்பு பணியை பாரதியார் இல்லத்திலேயே நடத்தி காட்டுவது என்பது இன்னும் பெருமிதமான நிகழ்ச்சி. என்னுடைய தந்தையாரும் பேராசிரியர் ஸ்ரீ சந்திரன் அவர்களும் ஒரு சால் மாணவர்கள். அப்பா அடிக்கடி சொல்வார், மூவா அவர்கள் எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் பொழுதே அதிகமாக பேசாதீர்கள் என்பார். பேசுவதற்காக நீங்கள் யாரும் இங்கு தமிழ் படிக்க வரவில்லை, நீங்கள் எந்த கருத்தையும் சீர்மையாக எழுத வேண்டும், எழுதி பழக வேண்டும், அதுதான் நம்முடைய தமிழ் வாழ்விற்கு வெற்றி கனிகள் என்று பேராசிரியர் மூவா வலியுறுத்தி அவர் வழியிலேயே தொகுக்கிற பணியும் எழுத்து பணியிலும், அதுவும் எண்ணி எண்ணி படித்தவர் அவருடைய தந்தையார் பேராசிரியர் ஸ்ரீசந்திரன் அவர்கள். அவர் 1965 சரியாக 60 ஆண்டுகளுக்கு முன்பு சமண மரபை சார்ந்த பேராசிரியர் பெருந்தகை வர்த்தமானன் பதிப்பகம் என்று அவர் தொடங்குகிறார். எப்படி பாருங்க, தன்னுடைய மகன் பிறப்பது 65, அவர் ஏப்ரல் திங்களில் பிறக்கிறார், அவருக்கு பெயர் சூட்டுகிறார் ஸ்ரீ வர்த்தமானன் என்று. ஜூன் திங்களில் பதிப்பகத்தை தொடங்குகிறார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப என்னன்னா, ஸ்ரீ வர்த்தமானன் அவர்களுக்கு இந்த ஆண்டு மணி விழா. இந்த மணி விழாவினுடைய சிறப்பு, அவர் பதிப்பிக்கிற முதல் நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை வெளியிட்ட உடனே அப்போ தமிழ்நாடு அரசு அந்த நூலினை கொள்முதல் செய்கிறார்கள். ஒரு மாபெரும் பதிப்பகமாக அவர் திட்டமிட்டாலும், எப்படி மீண்டும் பேராசிரியர் மூவாவினுடைய வழிகாட்டுதல்ல ரொம்ப தான் செய்கின்ற அந்த பதிப்பு பணியை தங்குதடையின்றி ஆண்டுக்கு ஒரு புத்தகம், இல்லை என்றால் 2 புத்தகம், ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கிதான் பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய பதிப்பகத்தை நடத்தி வருகிறார். முதுகலை படித்து முடித்த உடனேயே 1989 வர்த்தமானன் ஐயா அவர்கள் அவருடைய தந்தையாருடன் போய் இணைந்து கொண்டு அந்த பதிப்பக பணியை அவருடன் இணைந்து பணியாற்றுகிறார். அவருடைய தந்தையார் பாருங்க எவ்வளவு கடுமையான பயிற்சி கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு 18 ஆண்டுகள் அவருடன் பணியாற்றிய பிறகுதான் பதிப்பகத்தை அவர் கரத்தில் கொடுக்கிறார். நீங்க நடத்துங்க, தந்தை மகனுக்கு இடம் கொடுக்கிறார். மகன் தொடங்கும் பொழுதே எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ரட்டன் டாட்டாவை போல என்று சொல்லலாம். தொடங்கும் பொழுதே பெரிதாக நினைத்து மாபெரும் தொகுப்புகளை மாலை மாலையாக வெளியிட்டு காட்டினார். தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழர் நாகரிகம், விடுதலை போரில் தமிழகம் என்ற நூல்களை எல்லாம் 10 தொகுதிகள், 16 தொகுதிகள், 20 தொகுதிகள், அண்ணல் காந்தியடிகளுடைய தொகுப்பு பணிகள் என்று அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அவருடைய தந்தையார் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டார். தான் செய்யும் பணிகளை எல்லாம் அருட்செல்வர் எப்பொழுதும் வர்த்தமானன் பேராசிரியர் அவர்களை மிகுந்த போற்றுதலுக்குரியவாக வைத்திருந்து அதே பண்பையும் அதே அன்பையும் அவருடைய மகன் அவர்களிடமும் பொழிந்தவர் அருட்செல்வர் அவர்கள். அருட்செல்வர் அவர்கள் தொட்டால் துலங்கும். அவர் செய்து காட்டிய பதிப்பு பணி போல அருட்செல்வர் நினைத்தது அனைத்தையும் பதிப்பித்தது ஸ்ரீ வர்த்தமானன் பதிப்பகம் மட்டும்தான். அதனால்தான் அருட்செல்வருடைய குடும்பத்தின் சார்பாக, அந்த அலுவலகத்தின் சார்பாக அவங்க பொது மேலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களும்
திரு பாஸ்கர் அவர்களும் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். இன்னொரு கூடுதல் சிறப்பு பாருங்க, இந்த அவையில யாருக்கும் தெரியாமல் கடைசி இறுதி வரிசையில் தமிழ்நாடு அரசின் இலக்கிய மாமணி விருது பெற்ற பேராசிரியர் அரங்கராமலிங்கமும் வருகை புரிந்திருக்கிறார். பாரதியார் புகழை மட்டுமே பெரும்புகழாக பாடிக்கொண்டு தன்னுடைய விரிவுரைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற இசைக்கவி ரமணனும் இங்குதான் இருக்கின்றார். இதுதான் பாரதியார் இல்லத்தினுடைய ஒரு பெருமிதம். அங்கிங்கெனாதபடி பாரதிய அறிஞர்கள் கூடி இந்த முன்னிகழ்வு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இத்தனை தொகுதிகளை வெளியிடுகின்ற வர்த்தமானன் அவர்களுக்கு பாரதியார் பதிப்பு 5000 பக்கம், 5000 அறிஞர்கள் என்பதெல்லாம் அவருக்கு எனக்கு தெரிந்து ஒரு மிக மிக சாமானிய பணி என்றுதான் நான் சொல்வேன். அவர் இதற்காக பெரிதாக முனையலாம் என்றாலும் அது அவருடைய முன்னிகழ்வு பணிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இது மிக எளிமையாக அவர்கள் செய்வார்கள். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால், நான் பேசுவதற்கு முன்பே பொருள் வந்துவிட்டது. பொருள் வந்துவிட்டதனால் தான் பிறகு அருளை வர சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் எனக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு, தவத்திரு குன்றக்குப்ப பொன்னம்பல அடிகளார் அவர்களும் அருளாசியை வழங்கிவிட்டார். ஆக இந்த நூல் வெளியீடு என்பது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம் எல்லோருக்கும் நாம் எல்லாம் பெருமையாக சொல்வது, நமக்கு தமிழ்நாட்டுக்கு கவிஞர் என்றால் பாரதியார் தான், இந்தியாவுக்கு பாரதியார் தான். அதனால்தான் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் என்று சொல்லியேதான் நாம் பெருமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம், நான் ஒரு முறை என்னுடைய அரசு செயலாளருடன் சாந்தி நிகேதனுக்கு சென்று பார்த்த பொழுது தாகூரனுடைய அந்த மாட்சியையும் அவர் செய்து காட்டி இருக்கின்ற அங்கிருக்கின்ற அவருடைய இல்லங்களையும் அவர் நடந்து சென்ற பாதைகளையும் நாங்கள் பார்த்த பொழுது இவைகள் அனைத்தையும் பாரதி விரும்பினார். இவைகள் அனைத்தும் பாரதி அப்பொழுதே சொல்லுகிறார். பாரதியார் தான் தாகூரனுடைய பாடல்களை குறித்து மிக அருமையாக எழுதி தாகூர் பாடல்களை மொழிபெயர்த்த பெருமையும் பாரதியை தான் சார். அப்பொழுதே அவர் நம்மிடம் சொல்லி காட்டுகிறார், இந்திய நாட்டில் ஒரு மாபெரும் கவிஞராக வங்கத்தில் வந்திருக்கிறார், அவரை போலவேதான் நானும் என்னுடைய படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி காட்டும் பொழுது, பாரதியாருடைய பாடல்களை தொகுப்பது என்பது தொடர்ந்து நடந்து வருகின்ற பணி. இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 11 பாரதியார் நினைவு நாளினை மகாகவி நாள் என்றே அறிவித்திருக்கின்றார். பாரதியார் பணிகளை தொகுத்த மாபெரும் ஆளுமையர்களாக இருந்த ரா பத்மநாபன், பே தூரன் போன்ற அறிஞர்களுடைய குடும்பங்களை எல்லாம் அழைத்து தொகை ஒரு 3 லட்சம் ரூபாய் தொகை வழங்கி அவர்களுடைய பெருமைகளை பாராட்டுவதோடு, நல்லியார் சொன்னது போல பேராசிரியர் சீனி விஸ்வநாதன் அவர்களையும் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்களையும் அழைத்து வாழும் பொழுதே பாரதியாருடைய படைப்புகளை நம்முடைய தமிழகத்திற்கு வழங்குகின்ற பெரும் பேராசிரியர்கள் என்றும் அவர்களுக்கும் அண்மையில் தான் விருது வழங்கினார். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பாரதியாருடைய பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பள்ளி மாணவர்களுக்காகவே சித்திர கதைகளை மீண்டும் பதிப்பித்து காட்டினோம். எங்கு சென்றாலும் இன்றைக்கு காசி பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு ஒரு ஆய்வு இருக்கை, திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு ஒரு ஆய்வு இருக்கை, புதுவையில் இருக்கின்ற மத்திய பல்கலைக்கழகத்தில் பாரதியாருடைய ஆய்வு இருக்கை. எங்கு சென்றாலும் இன்றைக்கு உலகெங்கும் 2 நாட்களுக்கு முன்பு செப்புடி நிறுவனத்துடைய மேலாள் இயக்குநராகவும் ரயில்வே நிறுவனத்தில் ஒரு மாபெரும் பொறுப்பில் இருக்கின்ற திருப்பதி பூமா அவர்கள் என்னை அழைத்து பாரதியாருடைய பாடல்களை, தெரிவு செய்யப்பட்ட பாடல்களை நாங்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து
பென்குயின் நிறுவனம் அதை வெளியிடுகிறேன் என்று எனக்கு ஆவண செய்கிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார்கள். ஆக பாரதியார் பணியை யார் செய்தாலும், பாரதியை யார் எங்கு தொட்டாலும், எந்த வரியை தொட்டாலும் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டில் உடைய திருப்பு முனையாகும். அதில் குறிப்பாக வர்த்தமானன் பதிப்பகம் அவர்கள் இந்த பணியை, அளப்பரிய பணியை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்து வெளியிட்டு வெற்றி விழாதான் அடுத்தது நடைபெறப்போகிறது. 5000 ரூபாய் இன்று 10 தொகுதிகளை அவர் 2500 ரூபாய்க்கு என்று வழங்குகிறேன் என்று அவர் பரிவாக சொல்லி இருப்பதும், யார் யாரெல்லாம் அந்த பணத்தை கட்டுகிறார்களோ அவருடைய இல்லங்கள் தேடி அவர்கள் உள்ளங்கள் கவருகிற வண்ணம் அந்த 10 தொகுப்புகளையும் அஞ்சல் வழியில் அனுப்புவதும் என்னுடைய தார்மீக பொறுப்பு என்று அவர்கள் சொல்லி இருப்பதே ஒரு மாபெரும் சிந்தனையாகும். அதுவும் இன்றைக்கு பதிப்பு பணி, எழுத்து பணி நடைபெற்று வருகின்ற காலச்சூழல் பபாசி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய தலைவர் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். சென்னை புத்தக கண்காட்சி வருகிற ஜனவரியில் தொடங்க இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் தொடங்க இருக்கின்றார்கள். அந்த கண்காட்சியிலேயே இந்த 10 தொகுதிகளும் வெளியிடுகிறார்கள் என்ற ஒரு அருமையான செய்தியையும் அவர்கள் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த பணி ஊட்டமான பணி. ஒரு முறை பேராசிரியர் பாண்டியராஜன் என்பவர் 1980 வானதி பதிப்பகம் ஒரு 11 தலைப்புகளில் பாரதியாருடைய பாடல்களை அனைத்தையும் தொகுத்து அவர்கள் வெளியிட்ட பொழுது அவர் ஒரு கணினியில் ஒரு கணக்கிட்டு காட்டினார். அந்த 11 தலைப்புகளை எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது என்று கணக்கிட்டு பார்த்து 62,550 வார்த்தைகள் பாரதியாருடைய பதிப்பில் அவர்கள் கணினி வழியாகவே அவர்கள் கண்டெடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஆங்கில உலகில் எந்த கவிஞரும் எந்த பேராசிரியரும் அவர்கள் தொகுப்புகளை வரையறுத்து அவர்கள் வெளியிடும் பொழுது இவ்வளவு வார்த்தைகள் இந்த கவிஞர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று பாராட்டுவதும், அதில் எவ்வளவு புதுமையான வார்த்தைகள் வரவு வந்திருக்கிறது என்று கணக்கு சொல்வதுமாக ஒரு கணக்கியல் சூழலில் நான் பேராசிரியர் அவர்களையும் கிருங்கை சேதுபதி அவர்களையும் வேண்டிக் கொள்வது, இந்த தொகுப்பு நூல் வெளியிடும் பொழுதே அந்த ஒரு கணக்கினை நாமும் கணினியில் ஒரு கணக்கெடுத்து விட்டீர்கள் என்றால் அது ஒரு மகத்தான பணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது மிக எளிமையாக இப்பொழுது கணினியில் செய்து வருகின்றார்கள். அதை நாம் செய்ய வேண்டும். லண்டனில் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவனில் ஷேக்ஸ்பியருடைய பிறந்த இடத்தை நீங்கள் எல்லோரும் போய் பார்க்க வேண்டும். நான் பார்த்திருக்கின்ற ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அந்த பிறந்த நாளை அவர்கள் கோலாகலமாக கொண்டாடுவது போலத்தான் பாரதியாருக்கு நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கூடுதலாக இந்த மன்றத்தில் இனி வருங்காலங்களில், அதுவும் தமிழ்நாடு அரசு செய்தித்துறையினுடைய தகவமைப்பில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மன்றத்தில் தொடர்ந்து பாரதி ஆய்வரங்கங்களும் கருத்தரங்கங்களும் இங்கு நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவே இருக்கின்றது. இந்த பணி வெற்றி பணியாகவே மிளிரும் என்று சொல்லி வாய்ப்பு வழங்குவதோட, கவிஞர் விவேக் அவர்கள் நீதி அம்மாவுடைய மகன். அந்த பாரதியினுடைய உணர்வினால் தான் சிங்கப்பெண்ணே என்ற பாடலை எழுதிய மகன் அவங்க தான் தாயார். அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு. அதுவும் நல்லி ஐயா அவர்கள் ஒரு மாபெரும் புரவலர். அவரை போல, அதுவும் அண்மையில் தான் அவருடைய 85ஆம் பிறந்த நாள் நிறைவேறியது. அந்த மங்கள பெருவிழா நாடே போற்றுகிற அளவுக்கு நடைபெற்றது. அவரை போன்ற புரவலர்கள் தொடர்ந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் தூணாக இருக்கின்றார். யாராவது எண்ணி பார்ப்பீர்களா? மொழிபெயர்ப்பு உலகை அவரை போல போற்றுபவர்கள். அவர் முதலாக திசையெட்டும் என்ற ஒரு காலாண்டிதழ், மொழிபெயர்ப்பு காலாண்டிதழையும் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபயர் என்று தொடங்கி அவர் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்குவதை நாங்கள் ஒரு முன்னிகழ்வாக எடுத்து
தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு விருது வழங்குவதற்கு அவர்கள் வழங்குவதுதான் எங்களுக்கு முன்னிகழ்வு. இன்றைக்கு நாங்கள் 2 லட்சம் ரூபாய் என்ற அளவில் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் 10 பரிசுகளும் ஜியு போப்பின் பெயரில் பெருமொழிபெயர்ப்பாளர் பரிசும் வழங்கி வருகின்றோம். இன்றைக்கு உலகமெல்லாம் தமிழை எடுத்துச் செல்கின்ற ஒரு பெரும் பணியை தமிழ் வளர்ச்சித்துறையும் தமிழ்நாடு இணைய கல்விக் கழகமும் நம்முடைய பாடநூல் நிறுவனமும் பெரும் பணியாற்றி வருகின்றார். பாரதியார் ஒரு கவிஞர்னு எழுதல, கட்டுரையாளர்னு எழுதல, இதழாசிரியர்னு எழுதல, பேச்சாளர்னு கட்டுரை எழுதி காரைக்குடிக்கெல்லாம் பாரதியார் எப்படியெல்லாம் சென்று வந்தார் என்று அந்த கட்டுரை நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாற்று பதிவை செய்தவர் சேதுபதி அவர்கள் இப்போது நன்றியுரை வழங்க வருகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அறிவித்தவர் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து பார்மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் மலிவு கண்டீர் பொய்கூறேன் யான் சத்தியம் என்று சொன்னாலும் 39 ஆண்டுகளுக்குள் இந்த உடம்புக்கு விடுதலை தந்து விண்ணவருக்கு விருந்தானாலும் இந்த மண்ணுக்கு சொந்தமாக உடலை தந்த புண்ணிய பூமி நாம் இருக்கிற பூமி. எனவே மகாகவி பாரதியின் நிறைந்த மூச்சு உலவுகிற காற்றில் அவர் வாழ்ந்து தடம் பதித்த இந்த மண்ணில் அவருடைய களஞ்சியத்தை கொண்டு வருவதற்கான முன் அறிவிப்பு திட்டத்தை காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப, இது பாரதியார் வரி, காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப காலத்திற்கு பொருத்தமான நூல்களை களஞ்சியங்களாக தொகுத்து தருகிற பணியில் ஸ்ரீ சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்த பணியை தந்தை மகற்காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று நிறுவி காட்டிய வண்ணமாக இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய நல்லியார் அவர்கள் சில சமயங்களில் பெயரே மந்திர வாக்கியமாக அமைந்து விடுவதுண்டு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று திருஞான சம்பந்தர் சொன்னாரே, அவை நல்லபடியாக இருக்க வேண்டுமானால் நல்லியார் அரங்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும். நல் இயல்பு, நல் இதயம், நற்குணம் என்று நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் தன்வசப்படுத்தி கொண்ட அவர் பட்டு நூல் நெசவு செய்கிறவர் என்பதற்காக அல்ல, புரவலர் என்பதற்காக மட்டுமல்ல, பாரதியார் சொன்ன கட்டளையை தவறாமல் நிறைவேற்றுகிறவர். ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிதாசனுக்கு எழுதி காட்டுகிற போது நாட்டு நெசவு மேல் என்று சொன்னார். பாட்டுக்கும் இந்த நாட்டு நெசவுக்கும் இடையில் உறவுகோல் நட்டு பாரதியார் சொன்ன வார்த்தையை பதியமிட்டு கொண்டு பாட்டு எழுதுவதற்கு புலவர் பரம்பரை நிறைய வரும், பாரதி சொன்ன நாட்டு நெசவு செய்வதற்கு நான் பொருத்தமானவன் என்று இந்த நூலையும் எடுத்துக்கொண்டு பட்டு நூலையும் எடுத்துக்கொண்டு இணைந்து செய்துகிற பாரதி நூல்களை சிறப்பாக செய்கிறவர்கள். அவர்கள் நீண்ட பட்டியலை இந்த அரங்கத்திலே சொன்னார்கள். பெரியசாமி தூரன் மாணவராக இருக்கிற காலகட்டத்தில் அவர் தேடி தொகுத்து தந்ததினாலே தான் பாரதி தமிழ் வந்தது. எங்கெல்லாம் பாரதி பயணம் செய்தாரோ அங்கெல்லாம் தேடி சென்று படங்களையும் வரலாறுகளையும் தேடி தொகுத்து தந்தவர் ரா பத்மநாபன். அவர் இல்லை என்றால் இந்த 5 படங்களும் நமக்கு கிடைத்திருக்காது. அவர்கள் வரிசையில் பேசு மணி, சீனி விஸ்வநாதன், மணிகண்டன், ஆரா சலபதி என்று வாழையடி வாழை என வளர்கிற இந்த திருக்கூட்டத்தில் தோமுசி ரகுநாதன் என்கிற அந்த பெரும் மரபில் இன்னும் பாரதியலை அயலகத்தில் இருந்து பணி செய்திருக்கக்கூடிய கைலாசபதி, நான் சுப்பிரமணியன், இவர்களெல்லாம் இருந்து பணி செய்திய இந்த பகுதிக்கு நடுவில் பாரதியின் படைப்புகளே இன்னும் முழுமையான தொகுதியாக என்னதான் சீனி விஸ்வநாதன் அவர்கள் 12 தொகுதிகளாக கொடுத்தாலும் கூட இன்னும் முடிவடையாமல் தேட தேட கண்டறியக்கூடிய திரவியமாக இருப்பது பாரதியினுடைய படைப்புகள். எனவே அவற்றையெல்லாம் தேடி தொகுக்கிற பணியில் ஈடுபடுகிற போதெல்லாம் முகம் பார்த்தறியாத என்னை முகநூலின் மூலமாக தொடர்பு கொண்டு புத்தகத்தை வாசித்து முடித்து வாழ்த்துகிறவர்கள் இன்றைக்கு நீதி அரசியாக இருந்து நமக்கு பதிவு செய்திருக்கிற சகோதரி விமலா அவர்கள். பாரதியுடைய வாக்கை மெய்ப்பிக்கின்ற உள்ளம் அவருடையது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதற்கு இவர்கள் எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த அரங்கத்தில் இருந்து இதனை தொடங்கி வைத்திருப்பது மிக பெருமைக்குரியது. பண்டாட்சி தமிழ் அவை என்று பாரதி அவையாரை கொண்டாடுவார். அவை தமிழ் சொல் அமிழ்தம் என்று சொல்லுவார்.
தந்தையும் மகனும் அவருக்கு முன்னதாக இருக்கிறவர்களுமாக வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய இயக்குனராக மட்டுமல்லாமல் நம்மையெல்லாம் அன்போடு இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஔவையினுடைய அருள், பொருளில் முன்னால் வருகிறது, அருள் பின்னால் வருகிறது என்று சொன்னார். அருளும் பொருளும் பாரதி என்றால் கூடி வரும் என்பதற்கே இந்த கூட்டம் அடையாளம் என்பதை அழகாக சொன்னார்கள். அந்த மரபில் தமிழ்நாடு அரசு மகாகவி பாரதியினுடைய நினைவு நாளை மகாகவி தினமாக அறிவிக்கப்பட்ட காலத்தில் தான் இந்த களஞ்சியத்தை கொண்டு வர வேண்டும் என்று வர்த்தமானன் அவர்களோடு நான் பேசினேன். ஏதேனும் ஒரு பணி செய்கிற போது அற்புதமாக திருக்குறள் களஞ்சியத்தை அரங்க ராமலிங்கம் அவர்கள் பிரம்மாண்டமாக தொகுத்து வழங்கினார்கள். அப்போது செய்ய வேண்டும் என்றால் பாரதிக்கு செய்ய வேண்டும், பாரதியினுடைய படைப்புகளை முழுமையாக தொகுக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, பாரதியார் கருத்துக்களை பற்றி சொல்லுகிறவர்களின் வரலாறு இருக்கிறதே, அது நீண்ட நெடிய வரலாறு. இந்த அரங்கத்தில் கூட நல்லியார் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். பாரதி புதுச்சேரிக்கு வந்தது எப்படி, சைதாப்பேட்டையில் ரயில் ஏறி போய் சென்று சேர்ந்தார் என்கிற வரலாறு 100 ஆண்டுகளாக சொல்லப்பட்டது. பாரதி புதுச்சேரிக்கு வந்த 1908 ஆண்டு வந்ததில் 2008 ஆண்டு ஒரு புதிய தகவல் கிடைத்தது. பாரதியார் ரயிலில் வரவில்லை, படகின் மூலமாக புதுச்சேரிக்கு வந்தார் என்கிற பதிவை ஜஸ்டிஸ் தாமோதர ராவ் தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதிய வரலாறு கிடைத்தது. அதற்கான ஆதாரங்களை தேடி பார்க்கிற போதுதான் அவருடைய தகப்பனாகராக இருக்கிறவர் எம்ஜி நஞ்சுண்டராவ் சென்னையில் பாரதி கைது செய்யப்படக்கூடிய ஆபத்து வருகிறது என்று தெரிந்தவுடன் சசிவிலாஸ் என்கிற தன்னுடைய பகுதியில் அவரை தங்க வைக்கிறார். அங்கிருந்து நள்ளிரவில் வந்து காவலர் ஒற்றர்கள் கதவை தட்டுகிறார்கள். பாரதி இங்கு இருக்கிறாராமே, கைது செய்ய வருகிறேன் என்று. முடியாது, அவர் இங்கு இல்லை என்று சொல்லிவிட்டு, அரசாங்க அலுவலராக இருப்பதனால் என்னை இந்த நேரத்தில் தொல்லை செய்வது ஆட்சேபனைக்குரியது என்றவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்கள் போகிறார்கள். இனிமேல் பாரதியாரை சென்னையில் பாதுகாக்க முடியாது என்று சொல்லி நள்ளிரவில் அந்த கூடாரத்தில் தங்கியிருக்கிற பாரதி எழுப்பி ஒரு பழைய கோட் ஒன்றை போட்டு அணிவித்து ஒரு குடுகுடுப்பைக்காரனை போல, ஒரு பக்கிரியை போல அவருக்கு அடையாளமிட்டு இங்கிருந்து மரக்காணம் வரைக்கும் சரக்குகளை ஏற்றி கொண்டு போகிற அந்த படகில் ஒரு கூலிக்காக பணத்தை கொடுத்து கீழே படுத்து கொண்டு போகிற வசதியை செய்து, கூடவே ராமன் நாயர் என்கிற ஒரு பாடிகாட்டையும் அனுப்பி மரக்காணம் வரைக்கும் சென்று போய் அனுப்பிவிட்டு பத்திரமாக பாரதி சென்று சேர்ந்தார் என்பதை கேட்டதற்கு பின்னுதான் அவர் உறங்கினார் என்பதை சின்ன வயதில் நான் பார்த்திருக்கிறேன் என்ற அந்த டைரி குறிப்பு 2008 ஆண்டு கிடைக்கிறது. இப்படி பாரதியின் வாழ்க்கையில் அறியப்படாத பல தகவல்களை துண்டு துக்காணிகளாக, துணுக்கு செய்திகளாக எனக்கு விவரம் தெரிந்த நாள் முழுவதாக தொகுத்து வைத்திருக்கிற செல்வங்களை எல்லாம் என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருக்கிற போதுதான் வர்த்தமானன் பதிப்பகம் நாம் வெளியிடலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். பாரதி நினைவு நாளில் 100 பேருடைய படைப்புகளை கொண்டு தொடங்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். 100 அறிவிப்பாக வருகிற போது 250 என்று வந்தது. 250 இன்னும் தள்ளி கொண்டு போனது. அந்த நேரத்தில் ஏராளமான படைப்புகள் வந்தன. அப்படியானால் என்ன செய்வது சார்? 500 பேர் அறிவிச்சிருவோம். நண்பர்களே, சிந்தையில் 1000 என்று சொன்ன பாரதியாரின் படைப்புகளை தேடுகிற போது என்னிடத்தில் 1000 பேர்களுக்கான படைப்புகள் அத்தனையும் திரட்டப்பட்டிருக்கின்றன. முன்வெளியீட்டு திட்டத்தின் முதல் தொகுப்பு தான் இந்த அரங்கத்தில் சொல்லப்படுகிறது. 500 பேருடைய ஆளுமைகள். இந்த 500 பேர் யார் என்பதை மிக அற்புதமாக இந்த அரங்கத்தில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள். பாரதியின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய கையெழுத்து பிரதியாக, தட்டச்சு பிரதியாக, அச்சுக்கு வராத பகுதிகளை பல்வேறு அறிஞர்கள் அவருடைய தந்தையாருடைய முன்னோருடைய படைப்புகளை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். நொறுங்கி போயிருக்கக்கூடிய தாள்களில் இருந்து அவற்றை திரட்டி எடுக்க முடிந்தது. அவை ஒரு பக்கம். எட்டயபுரம் முற்போக்கு பாரதியார் வாலிபர் சங்கத்தை சார்ந்த தோழர் காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எட்டயபுரம் பாரதி விழாவிற்கு சென்றிருக்கிற போது அங்கு பேசு மணி அவர்களுக்கு முன்னோடியாக இருந்த இளசை மணியன் அவர்களும் தோமுசி ரகுநாதன் அவர்களும் தொகுத்திருக்கக்கூடிய நூலகங்களில் பல அற்புதமான தகவல் களஞ்சியங்கள், இந்த மழை காலத்தில் மக்கி போயிருக்கிற பக்கங்களில் இருந்து கிடைத்த செய்திகள் முதலாக இந்த களஞ்சியத்தில் இடம்பெறுகின்றன. இங்கு நீதியரசர் அவர்கள் இருக்கிறார்கள். இதே போல ஒரு நீதியரசராக பிற்காலத்தில் வந்தவர் காரைக்காலை சார்ந்த நீதியரசர் சிவா. பெரும் புயல், நலவர்ஷத்து புயல் பாண்டிச்சேரியில் அடிக்கிறது. கல்விய கல்லூரியின் பள்ளி மாணவராக இருக்கிறார். மழை எப்போதும் வரும், தேர்வும் எப்போதும் வரும், புயல் எப்போதுதான் வரும். வந்திருக்கிற புயலுக்கு மக்களுக்கு தொண்டு செய்வதுதான் முதல் பணி. பரீட்சையை அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம், தொண்டு செய்ய வா என்று அந்த மாணவரை அழைக்கிறார்.
மற்றவர்கள் எல்லாம் படிக்க போகிறேன் என்கிறார்கள். தேவை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், தேவை செய்வோம் என்று ஊர் ஊராக வசூல் செய்து தொண்டு செய்த அந்த சிவா பின்னால் நீதியரசர் சிவாவாக மாறுகிறார். அவரை பாராட்ட வேண்டும் மகாகவி பாரதி அவரை அழைத்து, நான் உனக்கு ஏதாவது செய்யணும்பா, என்ன செய்யறதுன்னு தெரியலவா, 2 பேரும் ஒரு இலையில போட்டு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். அவர் ஜாதி வேறு, அவர் இடம் வேறு, அவர் வாழ்க்கை முறை வேறு. அந்த குழந்தைக்கு சமமான இருக்கை தந்து என்னோடு ஒரு இலையில் சமமாக உண்ணலாம் வா என்று கொடுத்த பாரதியை இந்த களஞ்சியம் தான் முதலில் வெளியில் கொண்டு வந்து காட்டுகிறது. இது போன்ற பல அரிய தகவல்கள் ஒருபுறம். இந்த அரங்கத்திலே முன்பதிவு செய்த பெருமக்களை நான் நன்றியோடு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் பாரதியாரும் தொடர்புடையவர்கள். மகாகவி பாரதியாரை செட்டிநாட்டிற்கு கானாடு காத்தானத்திற்கு வர வேண்டும் என்று வரவழைத்த பெருமைக்குரியவர் வைஷு சண்முகம் செட்டியார். வந்துவிட்டு போகிற விருந்தாளியாக அல்ல, நிரந்தரமாக தன்னுடைய இன்ப மாளிகையில் சமமான இருக்கை தந்து இந்த சொத்துக்களில் சரிபாதி உங்களுக்கு குடும்பத்தோடு இருந்து எழுதுங்கள் என்று கொடுத்த கொடை உள்ளம் அவர்தான் வைஷு சண்முகம் செட்டியார். பாரதியார் நேருர பாராட்டிய பெருமைக்குரியவர்கள், பாரதியாரால் பாடப்பெற்றவர்கள் இருவர் சமகாலத்தில். ஒருவர் உவே சாமிநாதன் ஐயர் என்றால் இன்னொருவர் செட்டிநாட்டை சார்ந்திருக்கக்கூடிய செட்டி மக்கள் குலவிளக்கு என்று பாரதியாரால் பாடப்பட்டிருக்கக்கூடிய வைஷு சண்முகம் செட்டியார் அவர்கள் தான் அந்த பெரும்பணியும் செய்தார்கள். அந்த மரபில் வந்த அவருடைய பேத்தியை வாழ்க்கை துணையாக கொண்டிருக்கிறவர் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள். திரைப்பட இயக்குனர் என்பது மட்டுமல்ல, பாரதி குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த பாரதிக்கு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு முன்னால் பாரதியின் பெயராலே ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவிய பெருமை தேவகோட்டைக்கு உண்டு. தோழர் ஜீவாவும் தோமுசி ரகுநாதனும் அந்த மேடையில் இருந்து பேசிய அரங்கம். தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் ஜீவாவும் அணித்தலைவர்களாக நின்று வாதிட்டார்கள். இந்த அரங்கத்தில் தான் இதனை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பாரதியும் காலம் கருத்தும் என்கிற புத்தகம் தோமுசி ரகுநாதனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம். அந்த புத்தகத்திற்கு அடித்தளமிட்ட பெருமை எட்டயபுரம் என்றால் வளர்த்த பெருமை தேவகோட்டைக்கு உண்டு. ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாரதி எழுதிய வாசகம் இனம் கண்டு வரவேற்றதா எழுச்சி கொண்டு பாடியதா என்று பட்டிமண்டபம். அதில் இனம் கண்டு வரவேற்றது என்று வாதிட்டவர் தோமுசி ரகுநாதன். எழுச்சி கண்டு பாடிவிட்டவர்கள் கட்சி மாறினார்கள். பலர் பேசினார்கள். கடைசி வரைக்கும் விடாப்பிடியாக இந்த அணியில் இன்று தோமுசி ரகுநாதன் பேசினார். நடுவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எழுச்சி கண்டு வரவேற்றான் என்று 4-5 முறை தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். மீண்டும் மீண்டும் அந்த தலைப்பு தமிழ்நாடு எங்கும் பட்டிமண்டபமாக நடத்தப்பட்டது. கடைசியாக இல்லை, இனம் கண்டுதான் வரவேற்றான் என்று தீர்ப்பு வழங்குகிற வைக்கும் உழைத்து பட்டிமண்டபத்தை நடத்தியவர் தோமுசி ரகுநாதன். இந்த இடத்தில் தோமுசி ரகுநாதன் வென்றாரா என்று அடிகளார் வென்ற தோற்றாரா என்பது முக்கியம் இல்லை, பாரதி வென்றார் என்பதுதான் முக்கியம் என்று அடிகளார் தீர்ப்பு சொன்னார். அந்த தீர்ப்புக்கு உழைத்த ஆய்வு குறிப்புகள் தான் காலமும் கருத்துமாக வந்தது. எனவே அவற்றிற்கு அடித்தளமாக இருக்கிற அந்த பாரதியார் தமிழ்ச் சங்கத்தின் தோற்றுவித்த சேதுராமன் சேது சொக்கலிங்கம் என்பவர்கள் அவருடைய தந்தையார். எனவே அந்த மரபில் வந்திருக்கிற சேது சொக்கலிங்கம் அவர்கள் பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை வரலாறுகளாய் விரிந்த நூலாக செப்டம்பர் 11 வெளியிட்டார்கள். எனவே அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்வதும் செட்டிநாட்டிற்கும் பாரதிக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. சின்ன அண்ணாமலை நாம் மறந்துவிட முடியாது. அண்ணல் காந்தியடிகள் கனவு கண்ட ஹரிஜன் பத்திரிகையை தமிழ் ஹரிஜன் என்று சின்ன அண்ணாமலை நடத்திய அந்த பத்திரிகை யார் கண்ணுக்கும் புலப்படாமல் இருப்பதை அரும்பாடுபட்டு தேடி கண்டு கொடுத்தவர் முல்லை பதிப்பகம் பழனியப்பன் அவர்கள். தமிழ் ஹரிஜன் என்கிற நூலை முதலாக வாங்கி காங்கிரஸ் கட்சிக்காரருக்கே கொடுத்தவர் நல்லியார் தான். எனவே ஒரு பாரம்பரியம் மிக்க அற்புதமாக இந்த அரங்கத்திலே சொன்னார்கள். இங்கு இருக்கிற பதிப்பாளர்கள் யாரும் போட்டியாளர்கள் இல்லை, பாரதியை கொண்டாடுகிற பங்காளிகள். பாரதியை எல்லோரும் வெளியிட்டு இருக்கிறவர்கள். ஏனெனில் ஒரு தீப்பெட்டி மன்னனை போல எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்று கனவு கண்டவர் மகாகவி பாரதி. இன்றைக்கு முன்வெளியீட்டு திட்டம் என்று வர்த்தமானன் அவர் தொடங்குகிறார் என்றால் இதற்கு அடித்தளமிட்டவரும் மகாகவி பாரதியார் தான். தமிழ் வளர்ப்பு பண்ணை என்று அமைத்து என்னுடைய புத்தகங்கள் எப்படியெல்லாம் பரவ வேண்டும் என்று வரவு செலவு கணக்கு போட்டு வட்டிக்கு பணம் கொடுங்கள், என் புத்தகத்தின் மூலமாக கட்டுகிறேன் என்று பதிப்புத்துறையை தொடங்கி வைத்தவரும் நம்முடைய மகாகவி பாரதியார் தான். அந்த கனவுதான் இன்றைக்கு பப்பாசியாக வளர்ந்து விரிந்து பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஆணும் பெண்ணும் மட்டும் சமமில்லை, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா உயிரினங்களும் சமம் என்பதை நினைவுபடுத்துகிற விதத்தில் கலைமாமணி நர்த்தகி நடராஜ் அவர்கள் டெல்லியிலே இருந்தார்கள். இந்த விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டவுடன் என்ன வேலையாக இருந்தாலும் நான் வந்து விடுகிறேன் என்று வந்த அந்த கலை உள்ளத்திற்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
சண்டை போட்டு உரிமையோடு வம்பு பண்ணுகிற சகோதரி உமா பாரதி. அவர் மட்டுமா பாரதி வழித்தோன்ற நீதி அவர்கள் சொன்னது போல ஜெயகாந்தன் சொல்லுவார், அவர் இறுக்கி கட்டிய முண்டாசை ஒரு முறை கழட்டி உதறினார், அதிலிருந்து குதித்தவர்கள் தான் நாம் என்று கொண்டாடினாரே. நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை என்று சொல்லுகிற நிலையில் இந்த பாரதியின் பிரதிநிதிகளாகவே இந்த அரங்கில் இருப்பவர்களை பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து எல்லை கடந்து போகாத பாரதியை எல்லை கடந்து அமெரிக்காவுக்கும் கடந்து போய் அவராகவே நின்ற இசைக்கவி ரமணன் இங்கே வருகை தந்திருக்கிறார். இது இரவா பகலா என்று அவருக்கே தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்தாலும், இரவானாலும் பகலானாலும் பாரதியின் இடம் என்று நம்புகிற இந்த அரங்கத்தில் வருகை தந்திருக்கின்ற பெருமக்கள், அதிகாலை செய்தி இந்த அழைப்பை பார்த்தவுடன் திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் அங்கிருந்து வாழ்த்து செய்தி தொலைபேசியிலும் சொல்லி பதிவும் செய்து அனுப்பி இருக்கிறார்கள். மகாகவி பாரதி இட்ட கட்டளையை ஒரு மடாதிபதியாக இருந்து நிறைவேற்றிய பெருமை திரு குன்றக்குடி அடிகளாருக்கு சாரும். செட்டிநாட்டு மக்களே, மடாதிபதிகளே, இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று அவர் கட்டளை இட்டதை இன்றைக்கு நூற்றாண்டு விழா காணுகிற அருள்நெறி தந்தை 8 திக்கும் இந்த பாரதியினுடைய பாடல்களையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாழ்த்தை இந்த அரங்கம் ஏற்றிருக்கிறது. அவை அருள் அவர்களும் குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் பாரதிக்கு சொந்தமானவர்கள், வர்த்தமானனுக்கு சொந்தமானவர்கள், நமக்கு சொந்தமானவர்கள். மணிவாசகர் பதிப்பகத்தின் குருமூர்த்தி அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து படமாக்கி தருகிற பேருள்ளம் தெரிந்தவர்கள். ராமலிங்கர் பணிமன்றத்தை சார்ந்திருக்கின்ற பெருமக்கள் இன்றைக்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அருட்செல்வர் அவர்கள் பாரதி இயக்கத்தினுடைய சங்கத்தின் தலைவராக இருந்தவர்கள். அந்த மரபில் அவர்கள் வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். திருக்குறள் பேரவை சார்ந்திருக்கின்ற புதுகை வெற்றிவேலன் அவர்கள் இப்படி பட்டியலிட்டு சொல்லுகிற அளவிற்கு தனித்தனியே நன்றி பாராட்டுதற்குரிய நிலையில் இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வெறுமனே வரவேற்பும் நன்றியும் மட்டும் சொன்னால் போதாது. பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பது பாரதியின் கனவு. அது பள்ளிக்கூடங்களால் பல்கலைக்கழகங்களால் மட்டும் முடியாது, பதிப்பகங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்றால் தான் அது பயிற்சி பல கல்வி தர முடியும். அந்த பல கல்வியை பாடத்திட்டத்திற்கு ஏற்றாற் போல தொகுத்து தருகிற வர்த்தமானவர்கள் இந்த அரங்கத்தில் சொன்னார்கள், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி கண்ட கனவு இங்கு வருகை தந்து இருப்பவர்களுக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்றார். வயிற்றுக்கு சோறு உண்டு கண்டீர், இங்கு வந்திருப்பவர் அனைவருக்கும் பயிற்சி உழுதுண்டு வாழ்வோம் என்று அவர் சொன்னார். பயிற்சி இந்த பாரதியின் கவிதைகளை, பாரதியின் பாடல்களை படிப்பதன் மூலமாக நாம் பாரதியாராக உருமாறுகிற வளர்ச்சியை நாம் பெறுவோம். அந்த நிலையில் கொட்டும் மழைக்கும் நடுவில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை, பாரதி அன்பர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, இது தொடக்கம்தான், முதல் புள்ளிதான். தொடர்ந்து வருகிற இந்த பணிக்கு உங்களோடு இணைந்து பணி செய்வதற்கு காத்திருக்கிறோம். இந்த தொகுப்பு முறையில் கிடைத்ததை அப்படியே கொடுக்கிற முறையில் நாங்கள் இறங்கவில்லை. இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை அறிவியல் ரீதியாகவோ கால வரிசையாகவோ கொடுக்காமல் பொருண்மை அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்தி கொடுக்க இருக்கிறோம். பாரதியினுடைய வாழ்க்கை, பாரதியினுடைய படைப்பு, பாரதியினுடைய அனுபவங்கள், பாரதியை பற்றிய விமர்சனங்கள் ஆகிய அத்தனை தரவுகளையும் தொகுத்து நம்முடைய அவை அருள் அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனை சொற்கள், எத்தனை அறிஞர்கள் என்கிற பின் விவர குறிப்புகளோடு கொடுப்பதற்கான பெருமுயற்சி செய்திருக்கிறோம். ஒரு குருவியின் தலையில் இமயமலையை சுமப்பது போல இந்த பணியை சுமந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னோடு களமிறங்கக்கூடிய பதிப்புத்துறை சார்ந்திருக்கிற பொன் சொர்ணா அவர்கள், இந்த இணைப்புரையையே ஒரு சிறப்புரையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பால சீனிவாசன் அவர்கள், என் வகுப்பு தோழராக இருக்கிற கன்னியப்பன் என்று இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பேரறிஞர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நன்றியை தனித்தனி நன்றியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்டு, இந்த மழையிலும் சிரமம் கருதாமல் இந்த செய்தியை திசையட்டும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள், பாரதிக்கென்று எட்டயபுரத்தில் விழா எடுக்கிற தினமணியும், நம்முடைய வர்த்தமானன் பதிப்பகத்தின் எல்லா செய்திகளையும் விளம்பரங்களையும் வெளியிடுகிற தமிழ் ஹிந்து இது நாளிதழ்களும், ஊடகத்துறை சார்ந்த படக்காட்சி சார்ந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், யாரேனும் விடுபட்டிருக்குமானால் அவர்களுக்கும், இந்த மதிய வேளையில் மகாகவி பாரதி உலவிய இந்த மண்ணில் மகாகவி நினைவு மண்டபத்தை கொட்டும் மழையில் எந்த வெக்கையும் இல்லாமல் குளிர் மழை தந்து காத்திருக்கக்கூடிய வானவர்கள் பூமாறி பொழிந்தது போல வான்மாறி பொழிந்த ஆசீர்வாதமே பாரதி தந்த மழை என்பதாக கருதி, இந்த மழையிலும் நல்ல கூடத்தை அமைத்து தந்த இந்த பாரதி நினைவகத்தினுடைய தொழிலாளர்கள், அமைப்பாளர்கள், அந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி, சிவகங்கை, புதுச்சேரி, எட்டயபுரம், சென்னை,
கடலூர் என்று தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பாரதி அன்பர்கள் இந்த களஞ்சியத்திற்காக அயலகத்தில் இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான எழுத்தாளர் பெருமக்கள் காணொலியின் மூலமாக இதனை கண்டிருக்கிறவர்கள் என அத்துணை பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை பாரதியின் சார்பாக தெரிவித்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.